I welcome dear Pastor Kiran Paul. Hallelujah. Praise the Lord. கர்த்தர் நல்லவர். ஓகே, திரும்ப உங்கள் மத்தியில் இருக்கிறது ரொம்ப சந்தோஷம். ஞாபகம் இருக்கா அண்ணா? எப்போ வந்தேன் தெரியுமா? கடைசி எப்போ வந்தேன்? ஜான்வரியா? அப்போ மறந்துட்டீங்க, கண்டிப்பாக மறந்துட்டீங்க. ஜூன் மாதம். மறந்துட்டீங்க பார்த்தீங்களா? இன்டர்நேஷ்னல் ஊழியக்காரை பார்த்தோன்னே இங்கே இருக்கிற ஊழியக்காரை மறந்துட்டீங்க. என்ன பண்ணுறது? சரி, அதுவும் நல்லது தான். ஆமேன். ஸோ அண்ணன் வந்து நிறைய காரியங்கள் ஷேர் பண்ணாங்க. ஸோ அண்ணன்கிட்டேருந்து கற்றுக்கிட்ட ஒரு காரியத்தை நான் சொல்லித்தரேன். தீர்க்க தரிசனம் ஆண்டவர்கிட்டருந்து ஒரு காரியம் வருதுன்னா அதை பெற்றுக்கொள்றதுல என்ன கிடையாது, தப்பு கிடையாது. ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது தீர்க்க தரிசனத்தை குறித்து அப்படின்றதையும் நம்ம பார்க்கணும். அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்தை எடுங்க. அப்போஸ்தலர் 2ல் ஆவியானவர் ஊற்றப்படுகிறாரு. பெந்தேகோஸ்து நாளில் ஆவியானவர் வந்த உடனே பேதுரு எழுப்பி ஒரு பிரசங்கம் பண்ணுறாருல, யோவேல் தீர்க்கதரிசி எழுதின அந்த காரியத்தை வந்து எடுத்து பிரசங்கம் பண்ண அந்த வசனத்தை வாசிங்க சிஸ்டர். அப்போஸ்தலர் 2ல் 16 வாசிங்க. தீர்க்கதரிசியாகிய யோவேலினால் உரைக்கப்பட்டபடியே இது நடந்தேறுகிறது. கடைசி நாட்களில் நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்வார்கள். உங்கள் வாலிபர் தரிசனங்களை அடைவார்கள். உங்கள் மூப்பர் சொப்பனங்களை காண்பார்கள். ஓகே, மாம்சமான யாவர் மேலும், ரொம்ப முக்கியமான பாயிண்ட் என்னது? மாம்சமான யாவர் மேலும் ஆவியை ஊற்றுவேன் நீங்க சொன்னீங்க, கரெக்ட் தான், முக்கியமான பாயிண்ட். ஆனால் அதுக்கு முந்தின என்ன, இது என்ன சொல்லுது? மாம்சமான யாவர் மேலும், அதுதான் முக்கியமான பாயிண்ட். எத்தனை பேருக்கு புரியுது இது? இதை தான் மறந்துடுறோம் நம்ம. அந்த யாவரும் மேலும் வந்து எடுத்துடுறோம். கரெக்டா? அந்த யாவர் மேல எடுத்துட்டு என்ன பண்றோம்? ஸ்டேஜில் இருக்கிற யாவர் மேலும் ஆவியானவரை ஊற்றினார். அமெரிக்காவிலிருந்து வந்த ஊழியர் மேலே ஆவியானவரை ஊற்றினார். அப்புறம் வேற என்னலாம்? ஃபுல் டைம் ஊழியம் செய்கிறவர் மேலே மட்டும் ஆவியானவரை ஊற்றினார். அப்படியே தான் போட்டிருக்காங்க. சொல்லுங்க, அப்படியே தான் போட்டிருக்கா? அப்படியே தான் போட்டிருக்கா? மாம்சமான, சொல்லுங்க, மாம்சமான யாவர் மேலும். இங்கே எல்லாருமே மாம்சத்தில் தானே இருக்கோம் நம்ம. இங்கே யாரும் ஆவியில் இருக்கீங்களா? இஸ் தேர் எனி ஸ்பிரிட் மேன் ஹியர்? கிடையாது. அப்போ உங்கள் எல்லாருக்குள்ளே யார் இருக்கிறார்? உங்கள் எல்லாருக்குள்ளே யார் இருக்கிறாரு? ஆவியானவர் இருக்கிறார். சரிங்களா? இதுதான் வந்து நமக்கு தெரிய வேண்டிய ஒரு பெரிய வெளிப்பாடு. ஆமென். First thing we have to understand that we all have the presence of the Holy Spirit inside of us. Hallelujah. அநேக நேரம் நம்ம அதை மறந்து போயிடுறோம். சில நேரம் நம்ம மறந்துடுறோம், சில நேரம் நம்மளை மறக்கடிச்சிடுறாங்க. எப்படி மறக்கடிச்சிடுறாங்கன்னா, நம்ம எங்கேயாவது போய் உட்காந்துருப்போம் ஒரு கூட்டத்தில், அவங்க பாடுவாங்க, நிறைவான ஆவியானவரே. நீங்கள் என்ன பண்ணோம்? நீர் வரும்போது. ஸோ நம்ம என்ன நினைக்கிறோம்? ஆவியானவர் வரணும் போல, இனிமேதான் வருவார் போல, இனிமேதான் வரணும் அப்படின்னு நினைக்கிறார். ஸோ ஒரு தடவை நான் என்ன பண்ணிட்டேன், ஒரு அமாவாசை ஜபம்னா, ரொம்ப அமாவாசை ஜபம்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஃபேமஸ் ஆயிடுச்சு இப்போ ரொம்ப. அது அமாவாசை ஜபம் அது ஏன் ஃபேமஸ் ஆச்சுன்னே தெரில. இன்னும் அடுத்தது ஆடிக்கு கூழ் ஊற்றுற மாதிரி நம்மளும் ஊற்றுவோம்னு நினைக்கிறேன். அடுத்தது அதுதான் ஸ்டார்ட் ஆக போகுதுன்னு நினைக்கிறேன். ஆடி பெருக்கு, சபையில் கூழ் ஊற்றிக்கிறோம், மேரி அம்மாக்காக நாங்கள் கூழ் ஊற்றிக்கிறோம்னு வந்துடும் நினைக்கிறேன் கூடிய சீக்கிரத்தில். ஆகுன்னா இப்போ 2 நாளைக்கு முன்னாடி 3 நாளைக்கு முன்னாடி போஸ்டர் பார்க்குறேன் சென்னையில் ஏகப்பட்டத்தில் அமாவாசை ஜபம். அமாவாசைக்கு நமக்கு என்ன சம்பந்தம்? என்னங்க அமாவாசைக்கு நமக்கு என்ன சம்பந்தம்? நீங்கள் ஜபம் பண்ணுங்க, அது என்ன அமாவாசை ஜபம்? ஐ எம் நாட் அகேன்ஸ்ட் ப்ரேயர். நான் பயங்கரமாக ப்ரேயர் பண்ணுற ஆள் தான், டெய்லி ப்ரேயர் நடத்திக்கிட்டு இருக்கேன். ஆனால் அதுக்கும் அமாவாசைக்கு என்ன சம்பந்தம்? அப்போ தான் ஒரு பாஸ்டர்கிட்ட நான் வந்து கேட்டேன், இது ரியலாக நான் நடந்தது. ஒரு பாஸ்டர்கிட்ட கேட்டேன், எதுக்கு அமாவாசையில் ஜபம் பண்ணுறீங்க பாஸ்டர் அப்படின்னு கேட்டேன். அவர் வந்து அமாவாசை நைட்டு தான் ஜபம் பண்ணுவார், அவர் எல்லாரையும் கூட்டி வச்சு. அவர் என்ன சொன்னார், அமாவாசையில் தான் பிசாசுக்கள்லாம் ஃப்ரீயாக ரோமிங், ஃப்ரீயாக என்ன பண்ணுவாங்களா, நடமாடுவார்கள். இந்த நைட்டில் ரவுண்ட்ஸ் அடிப்பாங்க பார்த்தீங்களா, அது மாதிரி பைக் எடுத்துகிட்டு இந்த பிள்ளைங்கோன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, பிள்ளைங்கோலாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? பிள்ளைங்கோஸ் வந்து இந்த ஹோண்டா டியோ எடுத்துகிட்டு சென்னையில் நிறையா பார்க்கலாம். இங்கே இருக்காங்களா பிள்ளைங்கோஸ்லாம்? இங்கே இல்லை, சென்னையில் இருக்கிறாங்க நிறைய பிள்ளைங்கோஸ். சென்னைக்கு வந்தால் தெரியும், சில பேருக்கு புரியல, முழிக்கிறீங்க நீங்கள். ஹோண்டா டியோ எடுத்துகிட்டு கலர் கலராக தலையில் பெயிண்ட் அடிச்சுட்டு வண்டி ஓட்டிக்கிட்டே இருப்பாங்க.
அவங்க வந்து அம்மா அப்பாவுக்கு பயப்பட மாட்டாங்க, போலீஸ்க்கு பயப்பட மாட்டாங்க, கர்த்தருக்கு பயப்பட மாட்டாங்க, யாருக்குமே பயப்பட மாட்டாங்க. பேயை அவங்கள பார்த்து பயப்படும். ஃபியர்லெஸ் பீப்புள் அவங்க தான் பிள்ளைங்கோஸ் அப்படின்வாங்க. புருன்னு போவாங்க. அவங்களுக்கு தேர் அபவ் த லா. அவங்களுக்கும் சட்டத்துக்கு என்ன கிடையாது, சம்மந்தமே கிடையாது. ஸோ அந்த மாதிரி என்ன ஆகுமா, சுற்றிக்கிட்டே இருக்குமா, அது அந்த மாதிரி சுற்றிக்கிட்டே இருக்குமா பேயெல்லாம் வந்து. ஸோ நான் கேட்டேன், நீங்கள் என்ன பண்ணுவீங்க பாஸ்டர் அப்படின்னா, நாங்கள் கெட்டி ஜெபிப்போம். அந்த பேயெல்லாம் என்ன பண்ணுவோம், கெட்டி பைண்ட் பண்ணி என்ன பண்ணுவோம், கேள்விப்பட்டிருக்கீங்களா, பிசாசை கட்டுகிறது. பிசாசை கட்டி நாங்கள் ஜெபிப்போம் அப்படின்னு. அப்போ எனக்கு வந்து கொஞ்சம் ஒரு கேள்வி வந்துச்சு. சரிங்களா, என்ன கேள்வி வந்துச்சுன்னா, சரி இந்த அமாவாசைக்கு கட்டிட்டீங்க, நல்லா கவனிங்க, இந்த அமாவாசைக்கு என்ன பண்ணிட்டீங்க, கட்டிட்டீங்க. அப்புறம் எதுக்கு அடுத்த அமாவாசைக்கும் ஜெபம் நடத்துறீங்க? புதுசாக வருமா, அப்போ குட்டி போடுமா? இல்லை எனக்கு தெரியல, இதெல்லாம் தெரிஞ்ச யாராவது சொல்லிக் கொடுங்க எனக்கு. நான் கற்றுக்கணுன்னு விரும்புகிறேன் நானும் அமாவாசை ஜபத்துக்கெல்லாம். ஸோ கேட்டேன் என்ன நடக்கும் அப்படின்னா, இல்லை அந்த பேயெல்லாம் வந்து திரும்ப நாங்கள் கெட்டுவோம். அப்போ நடுவில் யார் அவுத்து விட்டா? என்ன பிரதர் கேட்கல? அதான் யார் அவுத்து விட்றா? பௌர்ணமி ஜபமா? புரியுதுங்களா? எத்தனை பேருக்கு புரியுது? எத்தனை பேருக்கு புரியுது இதெல்லாம்? ஹல்லேலூயா. ஸோ இந்த மாதிரி வந்து காரியங்களை பேசும் பொழுது மக்கள் என்ன பண்ணுறாங்க, உடனே அதை நம்புகிறாங்க. இதெல்லாம் நீங்கள் நம்பாதீங்கன்னு சொல்கிறேன் உங்களுக்கு. அவர் எவ்வளோ பெரிய ஊழியக்காரராக இருந்தாலும் சரி, இது வந்து வேதத்தில் கிடையாத ஒரு காரியம், அது வேதத்தில் இல்லை. ஹல்லேலூயா. இயேசு வந்து எங்கேயுமே வந்து பிசாசை வந்து கட்டிட்டு திரும்ப கொஞ்ச நாள் கழித்து இன்னொரு நடுவில் அவுத்து விட்டாங்க, திரும்ப அவனை திரும்ப கெட்டுறேன் அப்படின்லாம் இன்னும் எங்கேயுமே எதுவும் பண்ணலை. ஆமேன். ஒன்ஸ் பிசாசை நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க, கட்டி துரத்திட்டீங்கன்னா முடிஞ்சு போச்சு கதை. ஹல்லேலூயா. ஆமேன். ஸோ ஃபஸ்ட்டு கேளுங்க, மாம்சமான யாவர் மேலும் ஊற்றுவேன்னு சொல்லியிருக்கார். அப்போ உங்கள் எல்லார் மேலும் யார் இருக்கார்? ஆவியானவர் தான் இருக்கிறார். சரிங்களா? இப்போ ஒரு சிம்பிளாக ஒரு கொஸ்டின் கேட்குறேன். இப்போ நம்ம மத்தியில் வந்து இப்போ பீட்டர் அண்ணன் இருக்கிறாங்க. பீட்டர் அண்ணனுக்குள்ளே இருக்கிற அதே ஆவியானவர் தான் உங்களுக்குள்ளே இருக்காரு. இருக்காரா இல்லையாங்க? அதே ஆவியானவர் தான் உங்களுக்குள்ளே இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போது இப்போ அண்ணன் செய்கிற காரியங்களெல்லாம் நீங்களும் செய்ய முடியுமா? முடியாதா சொல்லுங்கள். இப்போ அண்ணன் என்ன செய்கிறாங்க, சிம்பிளாக நான் சொல்கிறேன். இப்போ நீங்கள் வந்து அண்ணன் நான் சம்மரைஸ் மாதிரி பண்ணுறேண்ணே. இப்போ அண்ணன் நம்ம கேட்கும் போது என்ன பார்க்குறோன்னா, அண்ணன் வந்து நாளைக்கு அந்த நாடுக்கு போகிறாங்க, இந்த நாடுக்கு போகிறாங்க அப்படின்றாங்க. சரியா? இது வந்து த ப்ராடர் பிக்சர், இது வந்து வெளியில் தெரியுது. ஸோ இந்த நாடுக்கு அந்த நாடுக்கு அவங்க போகிறாங்கன்னா அதுக்கு காரணம் என்ன? அதுக்கு ஒரு காரணம் இருக்கணும். சும்மாலாம் யாரும் கூப்பிட மாட்டாங்க. சும்மா யாராவது கூப்பிடுவாங்களா சொல்லுங்கள்? கூப்பிட மாட்டேன். சும்மா சரி வந்துட்டு போங்க எங்கள் இதுக்கு அப்படின்னு யாரை கூப்பிடுவாங்களா? அது வெள்ளைக்காரன் கூப்பிடுவானா? கருப்பு நம்மளெல்லாம் பார்த்து அதான் கருப்பர்கள் வாங்கி நம்மளை பார்த்து கூப்பிடுவாங்களா? அவங்க கூப்பிட மாட்டான். அப்போ அதுக்கு காரணம் என்ன? ஆவியானவர் எனக்குள்ளே இருக்கிறாரு, அந்த ஆவியானவர் என்னோட பேசிக்கொண்டே இருக்கிறார் என்ற ஒரு டீப் ஃபெய்த் அண்ணனுக்குள்ளே இருக்கு. நல்லா கேட்டுக்கோங்க. எப்படி இருக்குது? ஆவியானவர் எனக்குள்ளே தான் இருக்கிறார். அவர் எங்கேயும் போக மாட்டார். அவர் எங்கேயுமே போக மாட்டார். ஃபஸ்ட்டு இதில் ஸ்ட்ராங்குங்க. அவர் என்னை விட்டு போக மாட்டார். சொல்லுங்கள், என்னை விட்டு போக மாட்டார், என்னை கைவிட மாட்டார், எனக்குள்ளேயே தான் இருப்பார். ஹல்லேலூயா. நான் சபையில் இருக்கும்போது என் கூட இருப்பார், வீட்டில் இருக்கும்போது என் கூட இருப்பார், என் புருஷனோட சண்டை போடும்போது என் கூட தான் இருக்கிறார். இதாங்க உண்மை. இதை சொன்னால் தான் அடிக்க வராங்க நம்மளை. என்ன பண்ணுறது? கள்ள தீர்க்கதரிசின்றாங்க. ஆனால் அவர் சொல்லிட்டார் உன்னை விட்டு போக மாட்டேன்ட்டார். என்ன கரெக்டாக இல்லையா? அம்மா அப்பாவை ஏற்று பேசும் பொழுதும் எங்கே இருக்கிறாரு? எங்கம்மா இருக்கிறாரு? கூட தான் இருக்கிறார். நீ ஏற்று பேசணும்னு சொல்லலாமா? நான் ஜென்ரலாக சொல்கிறேன். ஆனால் நமக்கு என்ன சொல்லி கொடுத்துட்டாங்க? அப்போல்லாம் அவர் என்ன பண்ணிடுவார்? வெளியே போயிடுவார். அப்போல்லாம் எங்கே போயிடுவார்? வெளியே போயிடுவார். எத்தனை பேர் கேள்விப்பட்டிருக்கீங்க இதை? நீங்கள் எல்லாம் ஒரு மாதிரி பார்க்குறீங்க. ஏதாவது தீர்க்கதரிசனம் சொல்லுவோன்னு நினச்சா உட்காந்துட்டு இருக்கோம். நீங்கள் எதுவுமே சொல்ல மாட்டேன்றீங்க. தெரிஞ்சு போயிடுச்சு. அண்ணனும் நீங்களும் முடிவோட தான் வந்திருக்கிறீங்க. தெரிஞ்சு போயிடுச்சு. சரி பேசுங்க ஏதாவது. நல்லா கேட்டுக்கோங்க. ஒரே விஷயம் நான் சொல்ல விரும்புகிறேன். நல்லா கேட்டுக்கோங்க. நான் என் வாழ்க்கையில் நான் பார்க்காத தீர்க்கதரிசி கிடையாதுங்க. நான் ஓப்பனாக சொல்கிறேன். நான் சரியா பெருமைக்காக சொல்ல, கர்த்தர் எனக்கு அப்படிப்பட்ட கிருபையை கொடுத்துருக்குறேன். நான் சந்தித்த தீர்க்கதரிசி வந்து பெரிய பெரிய தீர்க்கதரிசிகள், சாதாரண தீர்க்கதரிசிலாம் கிடையாது. நான் கண்ணை முன்ன பூவை பார்த்தேன், பூனையை பார்த்தேன், அந்த தீர்க்கதரிசி கிடையாது. புரியுதுங்களா இல்லையா?
அப்படிப்பட்ட இல்லை, எல்லாருமே வந்து ஆண்டவர் சத்தத்தை கேட்டு அப்படியே பேசுகிற ஆட்கள், டீட்டெயில்ஸ்லாம் கொடுக்குற ஆட்கள்லாம் நான் பார்த்துருக்குறேன். ஆனால் ஒரு விஷயம் நான் கண்டுபிடிச்சிட்டேன், அந்த தீர்க்க தரிசனத்தை கேட்கறதுனால மட்டுமே உங்கள் வாழ்க்கையில் எதுவுமே மாறாது. எத்தனை பேருக்கு புரியுது? அந்த தீர்க்க தரிசனத்தை கேட்கறதுனால மட்டுமே உங்கள் வாழ்க்கையில் எதுவுமே மாறாது. அப்போ எப்போ தான் மாறும்? எப்போ தான் மாறும்? நீங்கள் அதை சீரியஸாக எடுத்தால் மட்டும்தான் மாறும் அது. ஹல்லேலூயா. நீங்கள் அதை, இது ஆண்டவர் எனக்கு கொடுத்த வார்த்தை, இதை நிறைவேற்றுவதற்காக நானும் ஆண்டவரும் சேர்ந்து பிரயாசப்பட போகிறோம். ஐ எம் கோயிங் டு ஒர்க் வித் காட் அப்படின்னு சொல்கிற இடத்துல தான் அது மாறும். புரியுதுங்களா இல்லையா? புரியுதுங்களா இல்லையா? எத்தனை பேருக்கு புரிஞ்சிருச்சு? இது வெறும் கேட்டுக்கிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்க, ஒன்றும் மாறாது. ஹல்லேலூயா. வெளிநாடு போகணுன்னு சொன்னாங்க. வெளிநாடு போனால் மினிமம் குவாலிஃபிகேஷன் என்ன தம்பி? மினிமம் பாஸ்போர்ட், மினிமம் அது. அதுக்கப்புறம் டிக்கெட் வாங்க, அதெல்லாம் அப்புறம் பார்த்துல, வீசாலாம் அப்புறம். அட்லீஸ்ட் பாஸ்போர்ட்டாவது கையில் இருக்கணும். கரெக்டா இல்லையா? ஆண்டவர் உடனே டாக்டராக மாற்றுவார் அப்படின்னு உங்களுக்கு தீர்க்கதரிசனம் சொல்லிட்டார். மினிமம் குவாலிஃபிகேஷன் என்னம்மா? படிக்கணும். அதான் மினிமம். படிக்கணும், உட்காந்து ஒழுங்காக படிக்கணும். டிவியை பார்க்காம, ஃபோன் அண்ட் செல்லை நோண்டாமல் உட்காந்து என்ன பண்ணணும்? படிக்கணும். இவ்வளோதான், வெரி சிம்பிள். நீங்கள் படிச்சிங்கன்னா ஆண்டவர் உங்களை என்ன ஆக்கிடுவார்? டாக்டராக மாற்றிடுவார். ஹல்லேலூயா. ஆமென். எத்தனை பேருக்கு புரியுதுங்க? இன்னொன்று சொல்கிறேன், மினிமம் குவாலிஃபிகேஷன் என்ன? நான் இன்னொன்று சொல்கிறேன். ஆண்டவர் ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்லியிருக்கிறாரு. இது எப்படி நடக்கும்னு உங்களுக்கும் தெரியல, உங்களை சுற்றி இருக்கவங்களுக்கும் புரியல. இது கேட்கறதுக்கு பைத்தியக்காரத்தனமாக தான் இருக்குது. ஆனால் ஆண்டவர் சொல்லிட்டார். நல்லா கேட்குறீங்களா? ஆண்டவர் சொல்லிட்டார். மினிமமாக நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, அட்லீஸ்ட் அதை வாயை திறந்து பேசவாது செய்யணும். அது ஹல்லேலூயா. வாயை திறந்து அந்த காரியத்தை என்ன பண்ணணும்? பேசவாது செய்யணும். நான் என் வாழ்க்கையில் நடந்ததுன்னு சொல்கிறேன். நான் 2013 வரைக்கும் வேலை பார்த்துட்டு இருந்தேன் HCL டெக்னாலஜிஸில். 14 நான் ஊழியத்துக்குள்ளே வந்துட்டேன், முழு நேரமாக வந்துட்டேன். அதை விட்டுட்டு இங்கே வந்துட்டேன். அப்போ எனக்கு 14 எனக்கு வந்த தீர்க்க தரிசனம் என்னவென்றால், நான் நார்த் இந்தியாவில் போய் ஊழியம் செய்வேன். 2014 எனக்கு வந்த தீர்க்க தரிசனம், நான் நார்த் இந்தியாவுக்கு போய் என்ன பண்ணுவேன்? ஊழியம் செய்வேன். அது ஒரு தீர்க்கதரிசி மூலமாக எனக்கு அந்த தீர்க்க தரிசனம் வந்துச்சு. அப்போ நான் எனக்கு என் மனசுக்குள்ளே ஃபஸ்ட்டு வந்த தாட் என்னதுன்னா, சவுத் இந்தியாவிலே என்னை எவனுக்கும் தெரியாது. சவுத் இந்தியாவிலே என்ன யாருக்கும் என்ன பண்ணாது தெரியாது. நான் ஒன்றும் ஃபேமஸ்லாம் கிடையாது பெருசாக. நான் கிரண் பால் தான், பால் தினகரன் கிடையாது. புரியுதுங்களா? ஸோ என்னை யார் கூப்பிடுவா? நான் இப்படி தான் யோசித்தேன், என்னை யார் கூப்பிடுவா? நமக்கு யாருமே தெரியாது. ஆனால் தீர்க்கதரிசி என்ன சொல்கிறாரு? நார்த் இந்தியாவில் போய் ஊழியம் பண்ணுவாங்க சொல்கிறார். ஸோ எனக்குள்ள ஆனால் ஒரு ஆசை இருந்துச்சு. என்ன ஆசை இருந்துச்சுன்னா, நார்த் இந்தியா போகணுன்னு என்ன இருந்துச்சு? ஒரு ஆசையும் இருந்துச்சு, ஒரு விருப்பம் இருந்துச்சு, போகணும் நார்த் இந்தியாவுக்குலாம் போய் பண்ணணும் அப்படின்ட்டு. ஏன் அந்த விருப்பம் இருந்துச்சுன்னா, சின்ன வயசுலேருந்தே எங்கள் வீட்டுக்கு வந்து மிஷினரிஸ்லாம் வருவாங்க. FMBB, IMS, விஸ்வவாணி இவங்கெல்லாம் வருவாங்க. எங்கள் அப்பா சப்போர்ட் பண்ணுவாங்க. CSI சர்ச்சில் தான் நாங்கள் வளர்ந்தோம். ஸோ CSIயில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய மிஷினரி சப்போர்ட் நடக்கும். ஸோ எல்லாருமே வருவாங்க. ஸோ அந்த மிஷினரி இதெல்லாம் பார்த்து அந்த மேகசின்லாம் வரும். FMBB மேகசின் வரும், IMSோட நியூஸ் லெட்டர் வரும், எல்லாமே வரும். இதெல்லாம் பார்த்து பழகுனது. ஸோ இந்த ஊழியங்கள்லாம் இப்படி நடக்குது அப்படின்னு தெரியும் எனக்கு. ஆனால் யாரை கூப்பிட்டா தானே போக முடியும்? யாரை கூப்பிடணும்ல. சும்மா நான் போய் திப்புன்னு இறங்கி நான் என்ன பண்ணுறது? நமக்கு ஹிந்தியும் பெருசாக தெரியாது, ஒன்றும் ஏதோ கொஞ்சம் தெரியும். அப்போ நான் என்ன பண்ணிட்டு இருந்தேன்னா, நான் நிச்சயமாக நான் என்ன பண்ண போகிறேன்? நார்த் இந்தியாவுக்கு போவேன். ஐ வில் கோ டு நார்த் இந்தியா, ஐ வில் கோ டு நார்த் இந்தியா. நிச்சயமாக நான் போவேன்றதை வாயினால் என்ன பண்ணால் அறிக்கை செய்ய ஆரம்பிச்சேன். மினிமம் அதுதான் ஸ்டார்டிங் ஸ்டேஜ். சொல்லுங்கள், ஸ்டார்டிங் ஸ்டேஜ். முதல்ல நம்ம வாயினால் என்ன பண்ணணும்? அதை எடுத்து பேசணும். அட்லீஸ்ட் அதையாவது பண்ணணும். மினிமம் இது நான் சொல்கிறது வந்து மினிமம், பேர் மினிமம்னு வாங்க பார்த்தீங்களா, அதுதான் ஸ்டார்டிங் ஸ்டேஜ். பேசையாவது ஆரம்பிக்கணும் அதை எடுத்து. எத்தனை பேருக்கு புரியுதுங்க? எத்தனை பேருக்கு புரியுது? இப்போ வீடு வேணும்னு ஆசைப்படுறீங்கன்னா, ஆனால் கையில் காசு இல்லைன்னு தெரியுது, சரிங்களா? நான்லாம் எப்படி வீடு கட்டுவேன்னு பேசுறதை விட்டுட்டு, நான் நிச்சயமாக வீடு கட்டுவேன்னா அது பேச ஆரம்பிங்க. அட்லீஸ்ட் புரியுதுங்களா இல்லையாங்க? நான் நிச்சயமாக வீடு கட்டுவேன், நான் நிலம் வாங்குவேன், நான் வீடு கட்டுவேன், நான் நிலம் வாங்குவேன், நான் வீடு கட்டுவேன். நீங்கள் அதை பேச ஆரம்பிங்க. ஏன்னா நீங்கள் பேச 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 நீங்கள் விதையை போட ஆரம்பிக்கிறீங்க. ஆமேன். ஏன்னா நீங்கள் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் விதையாக இருக்கிறது. ஹல்லேலூயா. நீங்கள் நல்லா கேட்டிங்கன்னா, பைபிளில் வந்து விதை அப்படின்ற ஒரு வார்த்தை இருக்குல்ல, பைபிளில் சீட் அப்படின்ற வார்த்தை இருக்குது. அது எதை குறிக்குது?
பைபிளில் வந்து அது எதை குறிக்கிறது? கரெக்டாக சொல்லுங்களேன். கர்த்தருடைய வார்த்தையை தான் குறிக்குது. வேர்டை தான் சீடுன்னே சொல்லுது பைபிள். கவனிச்சிருக்கீங்களா? வேர்டை தான் மெயினாக சீடுன்னு. அதுதான் வந்து த மோஸ்ட் பவர்ஃபுல் சீடு வந்து என்னதுங்க? வேர்டு தான். சொல்லுங்க. ரொம்ப வல்லமையான விதை வந்து என்னது? வார்த்தை தான். எல்லா விதையை விட அதிகமான வல்லமை உள்ளது வார்த்தை தான். ஹல்லேலூயா. எல்லாமே விதையாக தான் இருக்குது. நாங்கள் நேரத்தை கொடுக்குறீங்க, அது விதை. உங்கள் காணிக்கை கொடுக்குறீங்க, அதுவும் விதை தான். ஆனால் எல்லாத்துக்கும் மேலே டாப்பில் இருக்க விதை என்னது? தேவனோட வார்த்தை தான். அந்த வார்த்தையை எடுத்து நம்ம பேச பேச தான் அந்த விதைக்கு வந்து நீங்கள் தண்ணி ஊற்றுறீங்க. ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரியுது? நீங்கள் அந்த வார்த்தையை எடுத்து பேச பேச தான் அந்த விதைக்கு தண்ணி ஊற்றுறீங்க. மார்க் 4 வந்து இயேசு வந்து ஓமையை சொல்கிறார்ல, 4 நிலங்கள் சொல்கிறார். அதை எடுங்களேன், குயிக்காக அதை பார்த்துருவோம். நான் இப்போ பேசுறது எல்லாமே எப்படி உங்கள் தீர்க்க தரிசனத்தை நீங்கள் கொண்டு வரலாம் அப்படின்றத நான் பேசிக்கிட்டு இருக்கேன். ஹல்லேலூயா. புரியுதுங்களா? ஏன்னா அநேக வாக்கு தத்தங்களை ஆண்டவர் கொடுத்துருப்பாரு, அநேக தீர்க்க தரிசனங்களையும் ஆண்டவர் பேசியிருப்பாரு. ஆனால் அதெல்லாம் எப்படி வந்து ரியாலிட்டிக்கு கொண்டு வருது? ஹவு டு பிரிங் டு த நேச்சுரல். ஸ்பிரிச்சுவலில் இருக்கிறத நேச்சுரலுக்கு கொண்டு வரணும். மார்க் 4 அந்த ஓமையை 13. பின்பு அவர் அவர்களை நோக்கி, இந்த உவமையை நீங்கள் அறியவில்லையா? அறியாவிட்டால் மற்ற உவமைகளை எல்லாம் எப்படி அறிவீர்கள்? விதைக்கிறவன் வசனத்தை விதைக்கிறான். சொல்லுங்க. விதைக்கிறவன் வசனத்தை. வசனம் என்றால் வார்த்தை. the sower sows the word. ஸோ ஒவ்வொரு சண்டையும் பாஸ்டர் உங்க வாழ்க்கையில் என்ன விதைக்கிறாங்க? வசனத்தை. என்ன விதைக்கிறாங்க? இவ்வளவு நேரம் அண்ணன் என்ன விதைச்சாங்க? புரியுதுங்களா? சோயிங் நடந்துகிட்டு இருக்கு. எத்தனை பேருக்கு புரியுது? சோயிங் நடந்துட்டு இருக்கு. சோயிங் நடந்தால் தான் ரீப்பிங் வரும். சோயிங் இல்லாமல் நோ ரீப்பிங். புரியுதுங்களா? விதைக்காம அறுவடையை பெற்றுக்கொள்ளவே முடியாது. நாட் பாசிபிள். இன்வெஸ்ட் பண்ணாமல் ரிட்டர்ன்ஸ் வருமா பேங்க்ல? சொல்லுங்க. இன்வெஸ்ட் பண்ணாமல் ரிட்டர்ன்ஸ் வருமா? நீங்கள் பேங்க்ல போயிட்டு காசு கொடு அப்படின்னா ஃபர்ஸ்ட் கேட்பான், அக்கௌண்ட் வச்சிருக்கான்னு கேட்பான். ஓ, நீ தான் காசு வச்சிருக்கல கொடு. நான் காசு வச்சிருக்கேன்டா, நீ அக்கௌண்ட் வச்சிருக்கேன்னு கேட்பானா மாட்டானா? போய் கொடுத்துருவானா கேட்டோன்னே காசை? அக்கௌண்ட் நம்பர் சொல்லுன்னுவான். நீங்கள் அக்கௌண்ட் நம்பர் சொல்லுவீங்க. அக்கௌண்ட் நம்பர் சொன்ன உடனே நீங்கள் உடனே 100 கோடி கொடு அப்படின்னு கேட்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த அக்கௌண்ட் என்னது 100 கோடிக்கு வைக்கிற நீ? உன் அக்கௌண்ட்டில் 1000 ரூபா தான் இருக்குது. போன வருஷம் வந்து 900 ரூபா போட்ட 100 ரூபா வட்டி போட்டு விட்ருக்கேன், அதுக்கு 1000 ரூபா வச்சுக்கோ, இவ்வளோ தான் ரிட்டர்ன்ஸ் உனக்கு அப்படின்னா சொல்லுவானா மாட்டானா? ஸோ என்ன போடுறோமோ அதுக்கு தான் என்னது ரிட்டர்ன்ஸ் வரும். ஸோ என்ன விதைக்கிறோமோ அதுக்கு தான் அறுவடை உண்டாகும். எத்தனை பேருக்கு புரியுதுங்க? அது புரியுதுங்களா இல்லையா? விதைக்கிறதுல ஃபோக்கஸ் பண்ணணும் நீங்கள். இப்போ ஃபர்ஸ்ட் இது வாசிங்களேன். முதல் இது நிலம் 15. கேட்ட உடனே சாத்தான் வந்து அவர்கள் இருதயங்களில் விதைக்கப்பட்ட வசனத்தை எடுத்து போடுகிறான். வசனத்தை கேட்ட உடனே சாத்தான் வந்து என்ன பண்றானா? வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கான். சாத்தான் என்ன பண்றான்? வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கான். எதுக்கு? எதை திருடுறதுக்கு? வசனத்தை திருடுறதுக்கு தான். வேற எதுக்கும் வரலாம். வசனத்தை திருடுறதுக்கு தான். ஏன்னா அந்த நிலம் வந்து அந்த வசனத்தை என்ன பண்ணல? வேல்யூ பண்ணல. அந்த வார்த்தையை வேல்யூ பண்ணல. ஹல்லேலூயா. அந்த வார்த்தையை அது என்ன பண்ணல? சீரியஸாக எடுத்துக்கல. சும்மா லைட்டாக எடுத்துக்கிச்சு. ஓகே சொன்னார், அந்த தேவ மனுஷர் சொன்னார், ஓகே அப்படின்னு நினச்சிக்கிச்சு. ஆனால் பிசாசு அதை என்ன பண்ணிட்டா? அதை திருடிட்டு போகிறான். திரும்ப போய் இன்னொரு தேவ மனுஷன்ட்ட கேட்கறது, ஐயா நீங்கள் என்னையா சொல்கிறது? அவர் சொன்னார் ஐயா, நீங்கள் என்னையா சொல்கிறீங்க? அப்புறம் இன்னொரு தேவ மனுஷன்ட்ட போகிறது, ஐயா நீங்களும் எதாவது சொல்லுங்க ஐயா, அவர் இதை சொன்னார் ஐயா. எனக்கு ஒருத்தங்க அவங்க வந்து ஃபஸ்ட்டு என்கிட்ட ப்ரேயருக்கு வந்தாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி 1000 பேர்கிட்ட ப்ரேயருக்கு போயிட்டாங்க. அப்புறம் என்கிட்ட வந்து என் மூலமாக சில கான்டாக்ட்ஸ்லாம் பிடிச்சி அண்ணங்கிட்டலாம் கூட ப்ரேயர் பண்ணியிருக்காங்க. அண்ணன் ஒரு வாட்டி கடுப்பாயிட்டாங்க. ஆனால் யார் நான் அப்புறம் சொல்கிறேன் உங்களுக்கு. என்னை கூப்பிட்டு நீ தான் அமிச்சியா அப்படின்னாங்க அண்ணனுக்கு ஃபோன் பண்ணி மீட்டிங்க்கு. அது மாதிரி அவங்க பார்க்காத ப்ராஃபிட்டே கிடையாது. இன்னும் இயேசுவை மட்டும் தான் நேராக பார்க்கல அவங்க. ஆனாலும் அவங்க வாழ்க்கையில் என்ன நடக்கல? எதுவுமே பெருசாக. எப்போவுமே துக்கமாக தான் இருப்பாங்க, எப்போவுமே சோகமாக தான் இருப்பாங்க. ஏன்னா எதை விதைக்கல? வார்த்தையில் வசனத்தை விதைக்கல. அந்த விதைக்கப்பட்ட வசனத்தை சீரியஸாகவும் எடுக்கல. வழி அருகே விதைக்கப்பட்டது போல தான் இருக்குது. எல்லாமே எல்லாம் போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. வந்து ஆண்டவர் உங்களுக்கு எது சொல்கிறாரு, ஆண்டவர் அது சொல்கிறாரு,
எல்லா மீட்டிங் அட்டன் பண்ணுறது எல்லாம் உள்ளே வருது. ஆனால் என்ன ஆயிடுது, வெளியே போகிறதுக்குள்ளே யார் தூக்கிட்டு போயிடுறா? ஏன்னா நிலம் எப்படி இருக்கு, வழி அருகே இருக்கிற நிலத்தை போல இருக்கிறது. இட் இஸ் லைக் அ வேஸ்ட் சைட் லேண்ட். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரியுதுங்க? இட் இஸ் லைக் அ வேஸ்ட் சைட் லேண்ட். அடுத்தது வாசிங்க. அப்படியே வசனத்தை கேட்டவுடனே அதை சந்தோஷத்தோட ஏற்றுக்கொண்டும் தங்களுக்குள்ளே வேர் கொள்ளாதபடியால் கொஞ்ச காலம் மாத்திரம் நிலைத்திருக்கிறார்கள். வசனத்து நிமித்தம் உபத்திரவமும் துன்பமும் உண்டானவுடனே இடரல் அடைகிறார்கள். பாருங்க, அடுத்தது வந்து என்னன்னா, வசனம் வந்தோடனே அப்போசிஷனும் வரும். நீங்க நினைக்கிறீங்களா ஆண்டவர் உங்க வாழ்க்கையில் ஒன்று செய்யறான்னு சொன்ன உடனே மற்றவங்களாம் சந்தோஷப்படுவான்ட்டு? நீங்க நினைக்கிறீங்களா? எத்தனை பேர் அப்படி நினச்சிருக்கீங்க? நான்லாம் நினச்சது உண்டு. அப்புறம் தான் நிறைய அடி வாங்கினப்போ தான் தெரிஞ்சு, ஓ அப்படி கிடையாது போல அப்படின்ட்டு. என்னங்க, யோர் விக்ட்ரி, யோர் பிரேக் த்ரூ இஸ் நாட் பிரிங்கிங் ஜாய் டு அதர் பீப்புள். அதாவது நீங்கள் அனுபவிக்கிற அந்த பிரேக் த்ரூ, அந்த அந்த அற்புதம், அது வந்து மற்றவங்களுக்கு என்ன கொடுக்கறது இல்லை, சந்தோஷத்தை கொடுக்கறது இல்லை. நம்ம நினைக்கிறோம், கிடையவே கிடையாது. நான் பார்த்துட்டேன். நான் நினச்சேன் ஃபஸ்ட்டு ஊழியத்துக்கு வந்த புதுசில் ஹீலிங் மினிஸ்ட்ரி பண்ணால் எல்லாரும் என்னை அக்செப்ட் பண்ணிப்பாங்க அப்படின்ட்டு. நல்ல மினிஸ்ட்ரி தானே ஹீலிங் மினிஸ்ட்ரி. என்ன தம்பி, நான் தப்பு தான் பண்ணுறேன்? நான் சொல்லு, தப்பு தான். போன மாதம் கூட இழுப்பூர் வந்திருந்தேன் ஜோரால்ஸ்டன் சர்ச்சுக்கு. அங்கே ஒரு அம்மா சாட்சி சொன்னாங்க, இந்த மாதிரி கிட்னியில் பிரச்சனை இருந்துச்சு ஒருத்தங்களுக்கு, அவங்களுக்கு வந்து நீங்கள் ப்ரே பண்ணிங்க. ரோமன் கேத்தலிக்கு, அவங்க சபைக்கே ஏன்னா ரோமன் கேத்தலிக்னால சபைக்கு வர முடியாது. ஸோ நான் என்ன பண்ணேன், ஜனவரி மாதம் நானும் அண்ணன் அங்கே போயிருந்தோம். அப்போ அண்ணன் வந்து உள்ளே ப்ரேயர் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த சிஸ்டர் வந்து, ஐயா நீங்கள் வாங்க, அவர் வீட்டில் இருக்கார், படுத்த படுக்கையாக இருக்கார், வாங்க ஜெபம் பண்ண வாங்கன்னொன்னே நான் நேராக கிளம்பி போயிட்டேன். போயிட்டு ப்ரேயர் பண்ணிவிட்டு வந்துட்டேன். இப்போ அவர் கம்ப்ளீட்டாக ஹீல் ஆகிட்டார். 2 கிட்னி ஒர்க் ஆகிட்டு இருக்கு அவருக்கு. டயாலிசிஸ் ஸ்டாப் ஆயிடுச்சு. ஹல்லேலூயா. இது நல்லதா கெட்டதாங்க? நல்லதா கெட்டதா சொல்லுங்கள். 2 பேர், ஒருத்தனுக்கு கிட்னி சரியானா நல்லதா கெட்டதா சொல்லுங்கள். எனக்கு நல்லது தான். ஆனால் எத்தனை பேர் இதை அக்செப்ட் பண்ணுறாங்க சொல்லுங்கள்? எத்தனை பேர் அக்செப்ட் பண்ணுறாங்க இதை? கிறிஸ்தவர்களே அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. அது எப்படி நீ ஜெபம் பண்ணலாம்? ஆண்டவர் தானே அந்த கிட்னியை நோண்டி விட்டாரு. ஆண்டவர் சித்தத்தின்படி தானே நடக்கணும். நீ எப்படி போய் கிட்னி சரியாகலாம் சொல்லலாம்? உனக்கு தெரியுமா ஆண்டவர் சித்தம்? ஒருவேளை அந்த கிட்னியை நோண்டி விட்டு அவனை ஆண்டவர் வந்து ஏதோ ஒரு பாடத்தை கற்பித்து சீக்கிரமாக அவன் என்ன பண்ணுவார், பரலோகத்துக்கு கொண்டு போயிடுவார். அவங்க அந்த மாதிரி யாராவது சொன்னால் எனக்கு மனசில் என்ன தெரியுமா, உன் கிட்னி போனால் உனக்கு தெரியும்டா அப்படின்ட்டு. என் மைண்ட் வாய்ஸாக தான் இருக்கும். உடனே உன் கிட்னி போவோம், அப்போ உனக்கு தெரியும்டா. அப்போ எனக்கு ஃபோன் பண்ணுவல, ஐயா ஜோம் பண்ணுன்ட்டு, அப்போ பார்த்துக்கிறேன்டா ஒன்று அப்படின்ட்டு. ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரியுது? ஆமென். ஸோ வசனத்தை கேட்ட உடனே என்ன நடக்குதா? பர்சிக்யூஷன், உபத்திரம் வருது. ஏன்னா அந்த வசனம் உங்க வாழ்க்கையில நிறைவேறிடுச்சுன்னா நீங்க மட்டும் ஆசீர்வாதமா இருக்க மாட்டீங்க, உங்க மூலமா அநேகர் ஆசீர்வதிக்கப்படுவாங்க. ஹல்லேலூயா. நல்லா கவனிச்சுக்கோங்க. ஆண்டவர் பிளான் எப்பவுமே வந்து நாட் ஜஸ்ட் யூ, த்ரூ யூ மல்டிடியூட்ஸ். ஆண்டவர் எப்பவுமே உங்களை குறிச்சாருன்னா அது உங்களை மட்டும் குறிக்கல. உங்களை மட்டுமா குறித்திருக்கிறாரு? கிடையாது. உங்களை வச்சு தேசங்களை மாற்றணும், அதனால தான் உங்களை தூக்குறாரு. ஸோ பிசாசு அங்கேருந்து பார்த்துக்கிட்டே இருப்பான். ஐயோ இந்த ஒரு மனுஷன் ஓகே சொல்லிட்டா தேசங்கள் மாறிடுமே. இந்த ஒரு மனுஷனுக்கு வாழ்க்கையில் மாற்றம் உண்டாயிடுச்சுன்னா என்ன ஆயிரும்? லட்சக்கணக்கான மக்களோட வாழ்க்கை மாறிடுமே. அப்போ என்ன பண்ணுவான்? சும்மா இருப்பான்னு நினைக்கிறீங்களா? சும்மா இருப்பான் அவன்? சொல்லுங்க. ஏதாவது ஒன்று நோண்டிக்கிட்டே இருப்பான். சில நேரம் கூட இருக்கவங்கள வச்சு தான் நோண்டுவான். ஹல்லேலூயா. எங்கேருந்து யாரை வச்சு நோண்டுவான்? வெளியிலேருந்தெல்லாம் எவனும் வரமாட்டான் கட்டையை தூக்கிட்டு. வெளியில இருந்தெல்லாம் எவனோ கட்டையை தூக்கிட்டுலாம் வரமாட்டான். யார் வருவா? வீட்டிலே இருப்பாங்க நம்ம கூட. யாரெல்லாம் சொல்ல முடியாது, நீங்களே புரிஞ்சுக்கணும். சரியா? வீட்டிலேயே உங்கள் கூடயே இருப்பாங்க. அவங்கள வச்சு தான் அவங்கள நோண்டுவான். தம்பிக்கு புரிஞ்சிருச்சு. ஏங்க கரெக்டா இல்லையா? புரியுதா இல்லையா? உடனே அது நடந்தோன்னே நம்ம என்ன ஆயிடுறோம்? உடனே புஷ்ஷுன்னு காத்தெல்லாம் என்ன ஆயிடுது? இறங்கிடுது. கரெக்டா இல்லையா? இறங்குதா இறங்கலையா? இப்போ நிறைய பேர் சொன்னோன்னே இறங்கிருச்சு. வீட்டில் இருப்பாங்க, நம்மளை சுற்றிலும் இருப்பாங்க. எப்படியாவது ஏதோ ஒரு வழியில் நம்மளை என்ன பண்ணுறான்? டிஸ்கரேஜ் பண்ணிக்கிட்டே இருப்பான். டிஸ்கரேஜ் பண்ணி நம்ம செய்யாதபடி பண்ணுவான். அப்படி வீட்லேயும் எதுவும் பிரச்சனை இல்லைன்னா வேற வழியாக என்ன பண்ணுவான்? பிரச்சனையை கொண்டு வருவான்.
நான் நார்த் இந்தியாவில் போயிட்டு ஊழியம் செய்யும் பொழுது, இந்த பீகாரில் 2021 போய் ஊழியம் செய்யும் பொழுது என்னாச்சுன்னா, அந்த இடத்துல ஒரு பெரிய ஒரு எழுப்புதல் உண்டாயிருச்சு. நான் போகிறதுக்கு முன்னாடி இது உண்மையாக நடந்தது. அந்த ஊழியக்காரர் கூட, அவர் வேணா கூட நீங்கள் டேரெக்டாக கூட கேட்டுக்கலாம், நம்பரே கொடுக்குறேன், உண்மையாக நடந்து சொல்கிறேன். நான் போகிறதுக்கு முன்னாடி அந்த சபையில் 10 பேர் 15 பேர் தான் வருவாங்க, ஒரு மிஷினரி சர்ச் அது. ஆனால் நான் போன பிறகு பார்த்தீங்கன்னா சபை நிரம்பி வழிய ஆரம்பிச்சிருச்சு. ஏன் அப்படின்னா, அற்புதம் அடையாளம் அசால்ட்டாக நடக்குது அந்த இடத்துல. பிசாசு ஓடுது, எல்லாம் ஓடுது. முஸ்லீம்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, முஸ்லீம்ஸ் வந்து உட்காந்துருப்பாங்க மீட்டிங்கில். அது அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அவளை பார்த்தோன்னே கண்டுபிடிச்சலாம் நீங்கள் முஸ்லீம்னு. எல்லாருமே வந்து பர்தா போட்டிருப்பாங்க. ஆண்கள்லாம் அந்த பெரிய தாடியெல்லாம் வச்சு டர்பன்லாம் வச்சுக்கிட்டு தலைப்பாலாம் கட்டிட்டு வந்துடுவாங்க. அவங்க வந்து உட்காந்துருப்பாங்க, முஸ்லீம்ஸ் வந்து உட்காந்துருப்பாங்க. வந்து ப்ரேயர் பண்ணுங்க, எங்களுக்காக ப்ரேயர் பண்ணுங்க, உடம்பு சரியில்லை அப்படின்னு வந்து அவங்க உட்காந்துட்டு இருப்பாங்க முஸ்லீம்ஸ் வந்து. அந்த மாதிரி நடந்துக்கிட்டு இருந்துச்சு, பயங்கரமாக நடந்துக்கிட்டு இருந்துச்சு. ஈஸியாக ஹீலிங்லாம் சும்மா அசால்ட்டாக நடக்கும். அதாவது வந்து சும்மா அப்படி போய் நின்று கை வச்சா ஹீல் ஆவான். பிசாஸ்லாம் அப்படி ஓடும். அந்த மிஷினரிக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம், இப்படிப்பட்ட இதை நாங்கள் பார்த்ததே இல்லை அப்படின்ட்டு. நான் என்ன பண்ணேன், அங்கே இருக்கிற மற்ற மிஷினரி எல்லாருக்கும் ட்ரைனிங் கொடுத்தேன். இந்த ஹீலிங் எப்படி பண்ணணும், ஹவு டு வாக் இன் த சூப்பர் நேச்சுரல், எப்படி இந்த இயற்கை கற்பாற்பட்ட காரியங்களை நீங்கள் செய்ய முடியும். அதுதான் வந்து ஒரு ரியல் ஊழியம். ஏசு அதை தான் பண்ணார். அவர் மட்டுமா பண்ணார்? 12 பேருக்கு சொல்லித்தரார், அப்புறம் ஒரு 70 பேருக்கு சொல்லித்தரார். ஒரு பெரிய டீம், பயங்கரமான டீம் வச்சு ஆப்ரேட் பண்ணிட்டு இருந்தார் இயேசு. ஸோ அவங்களுக்கு சொல்லி கொடுக்குறாங்க, அவங்களும் செய்கிறாங்க, அடுத்து எல்லாரும் செய்கிறாங்க. அற்புதம் நடக்குது, பயங்கரமாக நடக்குது. இப்போ நீங்கள் கேட்கலாம், இப்போ எத்தனை வருஷம் ஆயிடுச்சு? 2021 26, 5 வருஷம் ஆயிடுச்சா? 5 இயர்ஸ் ஆயிடுச்சா? இப்போ அந்த சபை எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க நீங்கள்? சொல்லுங்கள். மல்டிப்ளையா? அப்புறம் நீங்கள் சொல்லுங்கள். நான் சொல்ல போகிறேன், நீங்கள் தான் சொல்லணும். எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? 5 வருஷம் ஆயிடுச்சு, இந்த மாதிரி அங்கே இருக்க ஊழியக்காரங்களாம் பயங்கரமாக பண்ணிட்டு இருக்காங்க, எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? எக்ஸ்பேண்ட் ஆகிருக்கும் இல்லை? அப்படி தானே சொல்கிறேன், அப்படி தானே இருக்கணும். இப்போ ஒன்றும் இல்லாமல் ஆயிடுச்சு அந்த சபை. அது என்ன ரீசன் நான் சொல்கிறேன். ஸோ நான் 3 தடவை போனேன். 3 தடவை போய் அங்கே தங்கி, நான் என்ன போனேன்னா 1 வாரம் 2 வாரம் அப்படி தான் தங்குவேன். நான் மிஷினரி வீட்டில் போய் 2 வாரம் அப்படி தங்கிடுவேன். நான் போயிட்டு தங்கி ஊழியங்கள் பண்ணுவேன், கிராமங்களுக்கு போகிறது, எல்லாருக்கும் ஈவினிங் ஆனால் ஃபுல்லாக பைபிள் ஸ்டடி ட்ரைனிங் ஃபுல்லாக அப்படி தான் போகும். என்ன ஆயிடுச்சுன்னா, அது ஒரு ஸ்தாபனம்னால அந்த ஸ்தாபனத்தில் இருக்கிற இன்னொரு ஊழியக்காரர் என்ன பண்ணிட்டாரு, ஃபோன் பண்ணி தப்பான உபதேசத்தை கொண்டு வந்துட்டாங்கன்னு கம்ப்ளைண்ட் பண்ணிட்டார். பிசாசை துரத்துனா தப்பான உபதேசமா? சொல்லுங்க. வியாதியத்தை சுகமாக்கினா தப்பான உபதேசமா? சொல்லுங்க. ஆனால் அந்த ஸ்தாபனத்தில் இருக்கிற இன்னொரு ஊழியக்காரர் என்ன சொல்லிட்டாரு, ஹெட் குவார்ட்டர்ஸுக்கு போய் ஒருத்தர் வந்திருக்கார் சென்னையிலேருந்து, அவர் ப்ராஸ்பெரிட்டி ப்ரீச்சர் அப்படின்ட்டார். நான் போய் அவங்ககிட்டையும் கார் கொடுப்பார், பைக் கொடுப்பான்னு சொல்லவே இல்லை. என்னது, அவர் ப்ராஸ்பெரிட்டி ப்ரீச்சர். இது ஒன்றும் புதுசாக கண்டுபிடிச்சி வச்சுருக்காங்க, ப்ராஸ்பெரிட்டி ப்ரீச்சர். எனக்கு ஒன்றும் புரியவே இல்லை, என்ன ப்ராஸ்பெரிட்டி ப்ரீச்சர்னு. இது என்ன, எங்கேருந்து இந்த டேர்ம்லாம் பிடிக்கும்? ப்ராஸ்பெரிட்டினா என்னதுங்க, எனக்கு புரியல. எனக்கு இப்போ காசு இல்லாமல் யாரும் வந்து உட்காந்துருக்க முடியுமா? இங்கே காசு இல்லாமல் இந்த சபையை நடத்த முடியுமா? சொல்லுங்கள். சொல்லுங்க. இல்லை காசு இல்லைன்னா நானும் அண்ணன் சென்னையிலேருந்து கிளம்பி வந்துருக்க முடியுமா? இல்லை காசு இல்லைன்னா அண்ணன் அமெரிக்காலேருந்து வந்திருப்பாங்களா? இது எங்கேருந்து பிடிச்சாங்கன்னு தெரியல, ப்ராஸ்பெரிட்டி ப்ரீச்சிங்ன்ட்டு. நானும் உட்காந்து யோசிச்சு பார்க்குறேன். சும்மா போயிட்டு கடைக்கு போய், எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு வடை கடை இருக்குது. காலையில் நான் வாக்கிங் முடிச்சுட்டு வடை வாங்குவோம். போய் வடை வாங்க, ஒரு வடை 15 ரூபா சொல்கிறான். ஒரு வடை எவ்வளோ? 15 ரூபா. நான் சின்ன பையனாக இருக்கும்போது 2 ரூபாய்க்கு சாப்பிட்டேன் வடை. எங்கள் 2 ரூபாய்க்கு சாப்பிட்டது இல்லை யாரும் வடைலாம். 1 ரூபா 2 ரூபாய்க்குலாம் சாப்பிட்டுருக்கீங்களா? 15 ரூபான்றான் ஒரு வடை. ஒரு வடை 5 ஸ்டார் ஹோட்டல்லாம் இல்லை, அது சாதாரண வடை கடையில் 15 ரூபா வடை. காலையில் காஃபி குடித்தோம், இவ்வளோண்டு காஃபி, இவ்வளோ தான் கொடுத்தான் காஃபி. அண்ணனும் நானும் ஒரு காஃபி 40 ரூபா. எவ்வளோ காஃபி? இவ்வளோ தான், 1 ounce காஃபியா அது பேர்? இவ்வளோ தான் கொடுத்தான் காஃபி. அது எவ்வளோ? அது 40 ரூபா அந்த காஃபி. 1 லிட்டர் பெட்ரோல் எவ்வளவு? 108 ரூபா, 110 ரூபா. அதுலேயும் வந்து கொஞ்சம் கரும்பு சாறு வர ஊற்றுறாங்க வர. அதுக்கு பேர் எத்தனாலும், அதுக்கு பேர் என்னங்க? கரெக்டாக இல்லையாங்க? கரெக்டாக இல்லையா? ஆனால் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார்னு யாரா சொன்னால் உடனே என்ன சொல்லிடுறாங்க? ப்ராஸ்பெரிட்டி. உடனே ப்ராஸ்பெரிட்டி. இதுதான், திஸ் இஸ் நாட் ப்ராஸ்பெரிட்டி, திஸ் இஸ் பேசிக் நெசசிட்டி. திஸ் இஸ் நாட் ப்ராஸ்பெரிட்டி, திஸ் இஸ் பேசிக் நெசசிட்டி. ஸோ அங்கே போய் சுகமாயிட்டு இருக்காங்க, எல்லாம் சுகமாகறாங்க, விடுதலை ஆகிறாங்க. ஏன்னா நார்த்தில் வந்து பயங்கரமாக இந்த மாந்திரிகம் மந்திரம்லாம் பயங்கரமாக பண்ணி வச்சுருப்பானுங்க. ரொம்ப அது வேறு லெவலில் இருக்கும். முடிஞ்சால் நாற்றுக்கெலாம் போய் பாருங்கள் இதெல்லாம்.
அங்கே இதெல்லாம் நடக்குது. ஆனால் உள்ளே இருக்கிறவரை என்ன பண்ணிட்டாரு, கம்ப்ளைண்ட் பண்ணி இந்த மாதிரி ஒரு ஊழியக்காரர் எங்களுடைய மூத்த ஊழியர் கூட்டிகிட்டு வந்துட்டார் சென்னையிலேருந்து, அவர் வந்து இந்த மாதிரிலாம் பண்ணுறான்னு சொல்லி இந்த ஊழியக்காரரை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி பெரிதாக்கி இப்போ ஒன்றும் இல்லாமல் ஆயிடுச்சு. நார்மலாக இந்த பழைய மாதிரி ஆயிடுச்சு பாருங்க. தமிழில் ஒரு பழமொழி சொல்லுவாங்களே, பழைய குருடி கதவு திரடியா, ஏதோ அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஹல்லேலூயா. ஸோ ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் ஒன்று செய்யணும்னு முடிவு பண்ணிட்டாருன்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க, அது வந்து மிகவும் அசாதாரணமான ஒரு காரியமாக தான் இருக்கும். அதுதான் ஆண்டவர் செய்கிறார் என்றதுக்கான ஒரு அடையாளமாக அது இருக்கும். ஹல்லேலூயா. The work of God is always beyond the normal. It is never normal. ஸோ ஒரு அசாதாரணமான காரியம் உங்கள் வாழ்க்கையில் நடக்க போகுதுன்னா பிசா சும்மா இருப்பான்னு நினைக்கிறீங்களா? Do you think he'll be silent? அவன் எல்லா அப்போசிஷனும் கொண்டு வரதான் ட்ரை பண்ணுவான். ஆனால் நல்லா கேட்டுக்கோங்க, உங்களுக்குள்ள இருக்கிறவர் ஹல்லேலூயா. இதை தான் நீங்கள் புரிஞ்சுக்கணும். அவன் என்னதான் பாம்பு போட்டாலும் உங்களுக்குள்ள இருக்கிறவர் யாரு? பெரியவர். உங்களுக்குள்ள இருக்கிற ஆவி யாரு? உலகத்தில் இருக்கிற ஆவியை விட. புரியுதுங்களா இல்லையாங்க? அப்போ உங்களுக்குள்ள இருக்கிற அந்த ஆவியானவர் தான் நீங்க பார்க்கணும். வெளியே இருக்கிற பாவியானவரை நீங்க பார்க்க கூடாது. எத்தனை பேருக்கு புரியுது? நீங்க எப்பவுமே அப்போசிஷன் வரும்போது நம்ம என்ன பண்றோம், வெளியே ஒருத்தர் இருக்கிறான் பாத்தீங்களா, நான் பேர் வச்சிருக்கேன் பாவியானவர். ஆவியானவர்னா அவர் பாவியானவர். நான் டேர்ம் பண்ண டெர்மினாலஜி இதெல்லாம். அந்த பாவியானவரை நீங்க என்ன பண்ணுவீங்க? எப்போ பார்த்தாலும் சில பேர் பார்த்துருக்கேன், பிரதர் ஒரே பிசாசு போராட்டமாக இருக்கு பிரதர், எப்போவுமே பிசாசு போராட்டமாக இருக்குது, எப்போவுமே பிசாசு போராட்டமாக இருக்கு. ஃபுல் டைம் எதை பற்றி அவங்க பேசிகிட்டு இருப்பாங்க? பிசாசு போராட்டம், பிசாசு. உள்ள ஆவியானவரே என்னை பற்றி கொஞ்சம் பேசுகிறா, நான் இருக்கிறேன்டா, உள்ளே தாண்டா இருக்கேன், கொஞ்சம் வாய் தந்து ஆவியானவர்னு சொல்கிற, அதை விட்டு பாவியானவர் பிசாசானவர் அவரே சொல்லிக்கிட்டு இருக்க. பார்த்துருக்கீங்களா? ஃபோன்லாம் பண்ணுவாங்க, ஒரே போராட்டமாக இருக்குது, எங்களுக்காக ஜோம் பண்ணுங்க, ஒரே போராட்டமாக இருக்கும், எங்களுக்காக ஜோம் பண்ணுங்க, ஒரே போராட்டமாக இருக்குது. ஸோ வெளியே இருக்கிறதே பார்த்துக்கிட்டு இருப்பாங்க, எப்போ பார்த்தாலும் போராட்டமாக இருக்குது, அதாக இருக்குது, சாம்பாரில் உப்பு இல்லை பிரதர், பிசாசு போராடிட்டான் பிரதர், உப்பு தூக்கிட்டான் பிரதர். பார்த்து உள்ள யார் இருக்கா சொல்லுங்க, உள்ள யார் இருக்கா? ஹல்லேலூயா. அதை பி கான்ஷியஸ் ஆஃப் ஹூ இஸ் இன்சைட் ஆஃப் யூ. இயேசு வந்து அதில் தான் ரொம்ப தெளிவாக இருந்தார். நான் யார் கூட இருக்கேன்றதெல்லாம் தெளிவாக இருந்தார். நான் யார் கூட இருக்கேன்? பிதாவோட இருக்கிறேன். பிதா யார் கூட இருக்கா? என் கூட இருக்கிறார். இப்படி தான் சொல்கிறார் அவர். நான் பிதாவில் இருக்கேன், பிதா எண்ணில் இருக்கிறாரு. இதிலே தான் ஓடுறாரு, வண்டி ஓட்டுறாரு அவர். வெளியே இயேசுக்கு இல்லாத அப்போசிஷனா சொல்லுங்க, இயேசுக்கு இல்லாத பர்சிக்யூஷனா சொல்லுங்க. பவுல் வந்து, நான் இப்போ உட்காந்துருக்கும் போது ஆண்டவர் எனக்கு ஒரு சம்பவம் ஞாபகப்படுத்தினார். பவுல் வந்து இதுக்கு போயிட்டு இருக்காருல்ல, ரோமுக்கு போயிட்டு இருக்காரு. ரோமுக்கு வந்து போகும்போது பவுல் வந்து அரெஸ்ட் பண்ணி தான் கூட்டிகிட்டு போகிறாங்க இல்லை, அவரை வந்து கைதியாக தான் கூப்பிட்டு போகிறாங்க. போகிற வழியில் வந்து பெரிய புயலில் மாட்டிக்கிறார். யூரோக்ளிடான் அப்படின்ற ஒரு புயலில் வந்து மாட்டிக்கிறார். மாட்டிட்டு கப்பல் வந்து அவ்வளோதான், அவுட்டு, எல்லாம் சாக போகிறானுங்க. பல நாட்கள் வந்து சந்திரனையும் பார்க்கல, சூரியனும் பார்க்கல, அந்த மாதிரி இருள் சூழ்ந்து கிடக்குது, போயிட்டு இருக்காங்க. அப்போ வந்து ஆண்டவர் வரார், தன் தூதனை அனுப்புகிறார். ரொம்ப அருமையான வசனம், எனக்கு ரொம்ப பிடிச்ச வசனம். அப்போஸ்தலர் 27:21 வாசிங்க. அப்போஸ்தலர் 27:21. அநேக நாள் அவர்கள் போஜனம் பண்ணாமல் இருந்தபோது பவுல் அவர்கள் நடுவிலே நின்று, மனுஷரே, இந்த வருத்தமும் சேதமும் வராதபடிக்கு என் சொல்லை கேட்டு கிரேத்தா தீவை விட்டு புறப்படாமல் இருக்க வேண்டியதாய் இருந்தது. ஆகிலும் திடமனதாய் இருங்கள் என்று. ஆகிலும் திடமனதா, அத பவுல் என்ன சொல்றாரு? பவுல் சொல்றாரு, எப்ப நான் சொன்ன நீ அதுவும் கேட்கல, ஆனாலும் வாசிங்க, ஆகிலும் திடமனதாய் இருங்கள். திடமனதா இருங்கள் சொல்லுங்க, திடமனதா இருங்கள் சொல்லுங்க, திடமனதா இருங்கள். சில நேரம் நீங்க இந்த கப்பல் கேப்டன் மாதிரி நீங்களா சில டிசிஷன் எடுத்திருந்தாலும் பயப்படாதீங்க, திடமனதா இருங்கள் சொல்லுங்க, திடமனதா இருங்கள். ஏன்னா நிறைய நேரம் நம்ம என்ன நினைச்சோம், நான் ஏதோ பண்ணிட்டேன், ஆனால் ஆண்டவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு, என்ன சிச்சிக்கிறார். அவர் தான் இந்த புயலை அனுப்பினார், கப்பலை உடைத்தார் நினைக்கிறோமா இல்லையா? அவ்வளோதான் போல, என்ன பண்ணுறதுனே தெரியல, ஆண்டவர் என்னை கைவிட்டார். பிரசன்ஸ் ஆஃப் காட் என்னை விட்டு போயிடுச்சு. இந்த புதுசாக ஒரு டேர்ம் கண்டுபிடிச்சிங்க, பிரசன்ஸ் என்னை விட்டு போயிடுச்சு. கேள்விப்பட்டிருக்கீங்களா? பிரசன்ஸ் என்னை விட்டு போயிருக்கு, கேள்விப்பட்டிருக்கீங்க? எத்தனை பேர் கேள்விப்பட்டிருக்கீங்க? பிரசன்ஸ் என்னை விட்டு போயிடுச்சு. அப்புறம் இன்னொன்று வந்து பிரசன்ஸ்குள்ளே போகிறோம் நம்ம. எத்தனை பேர் பிரசன்ஸ்குள்ளெல்லாம் போயிருக்கீங்க? நான்லாம் அந்த அளவுக்கு பெரிய ஆள் இல்லை, நான்லாம் தெரியல எனக்கு எல்லாம் எப்படி இருக்கும்ன்ட்டு. நீங்கள் போயிருக்கீங்களா முன்னாடி? பிரசன்ஸ்குள்ளே போகிறது, அப்போ பிரசன்ஸ்லேயே படுத்து இருக்கிறது, அதை கேள்விப்பட்டிருக்கீங்களா? பிரசன்ஸ்லேயே படுத்துருவாங்க அப்படியே. அண்ணன் கூட அன்றைக்கி சொல்லிட்டு இருந்தாங்க, அமெரிக்காவில் ஸ்டார்ட் பண்ணுறதுலாம் இங்கே வந்துருச்சு. ஏதாவது ஒரு மியூசிக்கை போட்டு அப்படியே படுத்துருவாங்க.
கேட்ட ப்ரெசன்ஸ்லேயே இருக்கிறோம் நாங்கள் அப்படின்வாங்க. மியூசிக் ஆஃப் பண்ணால் ப்ரெசன்ஸ் போயிடுமா? இல்லை, எனக்கு புரியலைங்க, எனக்கு இதெல்லாம் தெரியல. எனக்கு இதெல்லாம் மியூசிக் ஆஃப் பண்ணால் ப்ரெசன்ஸ் போயிடும். அப்புறம் திரும்ப வெயிட் பண்ணணும், அடுத்தது எப்போ பாஸ்டர் மியூசிக் போடுவார். இப்போ சப்போஸ் இப்போ தம்பி வரல, பெங்களூர் போயிட்டான், அப்போ ப்ரெசன்ஸ் போயிடுமா தம்பியோட பெங்களூருக்கு? என்ன தம்பி தூக்கிட்டு போறியா பெங்களூருக்கு? என்னங்க 24 hours நீங்கள் அவருடைய பிரசன்னத்தில் தான் இருக்கீங்க. ஹல்லேலூயா சொல்லுங்க. 24 hours அவரே வந்து என்ன சொல்றாருன்னா, நான் உனக்குள்ள வந்து வாசம் செய்கிறேன்ற சொல்றாரு. அவரே என்ன சொல்றாரு? நான் உனக்குள் வந்து வாசம் செய்கிறேன். நம்ம என்ன பண்றோம்? நம்ம எங்கேயோ போறோம், பிரசன்ஸை தேடி, பிரசன்ஸுக்கு போறோம் பிரதர். அவர் நினைக்கிறாரு, ஏன் நான் உள்ள இருக்கிறேன், நீ எங்கேயோ ஓடிக்கிட்டு இருக்க பிரசன்ஸ்குள்ளன்ட்டு. ஹல்லேலூயா. புரியுதுங்களா இல்லையாங்க? புரியுதுங்களா இல்லையா? நாம் விசுவாசத்தில் நடக்கிறோம், தரிசித்து நடக்கிறது இல்லை. we walk by faith, not by sight, not by feelings, not by emotions. உணர்ச்சிகளை சார்ந்து இமோஷன்ஸை சார்ந்து நம்ம நடக்கல, விசுவாசத்தில் நடந்துட்டு இருக்கோம். சொல்லுங்க, விசுவாசத்தில் நடந்துட்டு இருக்கோம். ஸோ இங்க பவுல் வந்து பாருங்க, இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை மாட்டிட்டாரு. இந்த சூழ்நிலைக்கு காரணம் பவுல் கிடையாது. நல்லா கேளுங்க, இந்த சூழ்நிலைக்கு காரணம் யார் கிடையாது? ஏன்னா பவுல் எடுத்த டிசிஷன் இது கிடையாது. பவுலா சொன்னாரு இந்த இதுக்குள்ள போகணுன்ட்டு. ஆனால் பவுல் வேற வழி இல்லாமல் எதுக்குள்ள மாட்டிக்கிட்டாரு? வேற வழி இல்லாமல் எதுக்குள்ள மாட்டிட்டாரு? புயல்ல மாட்டிட்டார். சில நேரம் மற்றவர்களோட டிசிஷனும் நம்மளை என்ன பண்ணுது? பாதிக்குது. அங்கதான் ஆண்டவர் உள்ள வரார். ஹல்லேலூயா. அங்கதான் ஆண்டவர் உள்ள வரார். ஏன்னா நிறைய நேரம் என்ன நினைக்கிறாங்க, நான் இதை முடிவு பண்ணல, யாரோ முடிவு பண்ணி இந்த குழியில தூக்கி போட்டாங்களே. யோசேப்பு குழியில போனதுக்கு யார் காரணம்? யோசேப்பா காரணம்? யோசேப்பு அடிமையா போனதுக்கு யார் காரணம்? யோசேப்பு வந்து விபச்சாரம் செய்தான்னு பொய் குற்றச்சாட்டு வச்சாங்க, யார் காரணம்? அவனா காரணம்? கிடையாது. ஆனா அது எல்லாத்திலையும் நீங்க பாத்தீங்கன்னா யோசேப்பு கூட எப்பொழுதும் ஒருத்தர் இருக்கிறார். யார் அது? ஹல்லேலூயா. இதை தான் நீங்க புரிஞ்சுக்கணும். இது எதுக்குமே காரணம் இல்லை யோசேப்பு, ஆனா ஒருத்தர் கூடயே இருக்கிறார், டிராவல் பண்ணிக்கிட்டே இருக்கார் கூட. ஹூஸ் த கான்ஸ்டன்ட் இன் யோசேப்ஸ் லைஃப்? அதாவது யோசேப்போட வாழ்க்கையில கான்ஸ்டன்ட்னா என்ன சொல்லுவாங்க தமிழ்ல? நிரந்தரமானது யாரு? நிரந்தரமானது யார்? யாரா இருந்தா? ஆண்டவர். மற்றதெல்லாம் மாறிட்டே இருக்கு. குழி மாறுது, அடுத்தது போர்த்திபார் வீடு, அப்புறம் அது மாறுது, அப்புறம் ஜெயில அது மாறுது. ஆனா யார் மாறாம கூட இருக்கிறா? இதுதான் புரிஞ்சுக்கணும். நீங்க எத்தனை பேருக்கு புரியுதுங்க? ஹல்லேலூயா. சோ இங்க பவுலுக்கு வந்து ஆண்டவர் தூதன் அனுப்புறார், வார்த்தையை அனுப்புறார். என்ன சொல்றார்? வாசிங்க. என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறவருமான தேவனுடைய தூதனானவன். நல்லா கவனிங்க, the choice of words. என்னை ஆட்கொண்டவரும், என்னை ஆட்கொண்டவர்னா என்ன அர்த்தம் தெரியுமா? என்னோட ஓனர்னு அர்த்தம். என்னோட ஓனர். சொல்லுங்க, என்னோட ஓனர். இங்கிலீஷ்ல வந்து எப்படி வருது அது? For this very night there should be before me an angel of the God to whom I belong and whom I worship. To whom I belong. சொல்லுங்க, to whom I belong. To whom I belong. To whom I belong. அண்ணா உங்க ஃபோன் உங்ககிட்ட இருக்குல்ல, எங்க வச்சிருக்கீங்க? உள்ள வச்சிருக்கீங்க. அந்த ஃபோன் யாருக்கு சொந்தம்? அந்த ஃபோனை வந்து எவ்வளவு பத்திரமா அண்ணன் பாத்துக்கிறாங்க பாருங்க. அது எங்க இருக்குது அந்த ஃபோனு? அண்ணன் பேக்குக்குள்ள இருக்கு. ஒவ்வொருத்தரையும் அண்ணன் கார்ல இருந்து இறங்கும் போது என்கிட்ட ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்பீங்க? வேர் இஸ் மை ஃபோன்? என்னைக்குமே அதை மறக்க. வேர் இஸ் மை ஃபோன்? ஃபர்ஸ்ட் ஒரு ஃபோன், 2 ஃபோன் வச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒரு ஃபோன், வேர் இஸ் தி அதர் ஃபோன் தேடுவாங்க. எங்க ஃபோன், எங்க ஃபோன், எங்க ஃபோன் தேடி பக்காவாக என்ன பண்ணிப்பாங்க? எத்தனை பேருக்கு புரியுது? ஏன்னா அந்த ஃபோன் யாருக்கு? இட் பிலாங்ஸ் டு ஹூம். அது யாருக்கு சொந்தமானது? அவங்களுக்கு சொந்தமானது. நீங்க யாருக்கு சொந்தமானவர்கள்? ஹல்லேலூயா. புரியுதுங்களா இல்லையாங்க? உங்களை ஆட்கொண்டவர் யார்? சத்தம் வர மாட்டேங்குதே. கர்த்தர், ஆண்டவர், இயேசு கிறிஸ்து, பரிசுத்த ஆவியானவர். அவர் தான் உங்களை ஆட்கொண்டிருக்கிறார். He is your owner. அவர் உங்களை ஆட்கொண்டிருக்கிறார். சொல்லுங்க, நான் கிடையாது, அவர். சொல்லுங்க, அவர். பவுலுக்கே இந்த ஒரு தைரியம் தேவைப்படுகிறது. பெரிய அப்போஸ்தலர். ஆனால் பவுலுக்கு என்ன தேவைப்படுகிறது? இந்த ஒரு தைரியம் தேவைப்படுகிறது. ஹல்லேலூயா. அதனால தான் வேத வசனம் வந்து ரொம்ப முக்கியமாக இருக்குது. கிறிஸ்தவ வாழ்க்கையில் வேத வசனம் என்னது இருக்கு? ஆண்டவர் சொல்கிறார்ல, தீர்க்க தரிசனம் ஒளிஞ்சு போகலாம், கரெக்டாக இல்லையா? இதெல்லாம் ஒளிஞ்சு போகலாம். ஆனால் எது வந்து எப்பொழுதும் இருக்குமா? அன்பு. பழைய ஏற்பாட்டில் என்ன போட்டிருக்கு? வார்த்தை, என்னுடைய வார்த்தை
ஹல்லேலூயா. புரியுதுங்களா? சோ என்னை ஆட்கொண்டவரும் அவரை நான் சேவிக்கிறவருமான தேவனுடைய தூதனானவன் இந்த ராத்திரியிலே என்னிடத்தில் வந்து நின்று பவுலே பயப்படாதே, பவுலே பயப்படாதே, சொல்லுங்க, பவுலே பயப்படாதே, பவுலே பயப்படாதே. அடுத்தது, நீ ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டும். இதான் பவுலோட ப்ராஃபெட்டிக் வேர்ட். பவுலோட ப்ராஃபெட்டிக் வேர்ட் என்னது? ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டும். அப்போஸ்தலர் 9ல அவர் தொடப்படுறாங்கல்ல, போக வேண்டாம். அப்ப என்ன வருது? இவன் வந்து யார் முன்னாடிலாம் நிக்கணும்? ராஜாக்கள், புறஜாதிகள், யூதர்கள். இவங்க மூணு கேட்டகரி, ஜென்டைல்ஸ், கிங்ஸ். ராயனுக்கு முன்னாடி பவுல் நிக்கணும். பவுலோட தீர்க்க தரிசனம் என்னது? இதுதான். ராயனுக்கு முன்னாடி சொல்லுங்க, ராயனுக்கு முன்னாடி சொல்லுங்க, ராயனுக்கு முன்னாடி. சோ இப்போ அவன் யார எங்க போயிட்டு இருக்கான்? ராயன் இருக்கிற பட்டணத்துக்கு போயிட்டு இருக்கான். he is on the way to the capital city Rome where the emperor lives. hallelujah. புரியுதுங்களா? நீ ராயனுக்கு முன்னாடி நிக்கணும். ஆண்டவர் சொல்றார், நினைவுபடுத்துறார். God is reminding him. நான் என்ன வார்த்தை கொடுத்தேன் அதை நினைவுபடுத்திக்கிட்டே இருக்கிறார் ஆண்டவர். அதை படிங்க. நீ ராயனுக்கு முன்பதாக நிற்க வேண்டும். இதோ உன்னுடனே கூட யாத்திரை பண்ணுகிற யாவரையும் தேவன் உனக்கு தயவு பண்ணினார் என்றான். இத பாருப்பா, நீ ராயனுக்கு முன்னாடி போகணும். நீ ராயனுக்கு முன்னாடி போகணும்னா கப்பல் தேவை. அப்ப கப்பல் சேதம் எல்லாம் போகணும். அப்ப கப்பல் சேதம் எல்லாம் போகணும்னா உன் கூட இருக்கணும், காப்பாற்றப்படுவான். ஹல்லேலூயா, ஆமென். நீங்க ஒருத்தர் உங்க குடும்பத்துல கர்த்தரை ஏற்றுக்கொண்டதுனால உங்க குடும்பம் என்ற கப்பல் மூழ்கி போகாது. ஹல்லேலூயா, ஆமென். நீங்க ஒருத்தர் நீங்க பவுல் மாதிரி நீங்க ஒருத்தர் தான் இருக்கிறீங்க. அங்க ஒரே விசுவாசி யாருங்க கப்பல்ல? பவுல் மட்டும் தான். மத்தவங்க விசுவாசியா? எல்லாருமே கைதிங்க தான். பவுல் தான் நல்ல கைதி, டிசிப்ளின்டு கைதி. யாருங்க? ஒழுக்கமான கைதி பவுல் தான். மற்றவெல்லாம் பயங்கரமான ஆட்கள், நொட்டோரியஸ் ஃபெலோஸ். ஆனா பவுலுக்காக ஆண்டவர் யாரெல்லாம் காப்பாத்திட்டாரு? எல்லாரையும் காப்பாத்திட்டாரு. ஏன்னா பவுல் ராயனுக்கு முன்னாடி போய் நிக்கணுமா? அப்போ உங்களுக்காக உங்க குடும்பத்தை ஆண்டவர் காப்பாற்ற மாட்டாரா? சொல்லுங்க, விட்டுருவாரா? பிரதர், நான் மட்டும் தான் பிரதர் ஆண்டவர் அறிஞ்சிருக்கிறேன். விட்டுருவாரா குடும்பத்தை? ஆண்டவருக்கு உங்க கணவர் மேல கரிசனை இல்லையா? உங்க மனைவி மேல கரிசனை இல்லையா? உங்க பிள்ளைகள் மேல கரிசனை இல்லையா? நான் ஆண்டவர் அவ்வளவு சீப்பான ஆண்டவரா? நான் தான் நிறைய வாட்டி கேட்பாங்க, இஸ் காட் சோ சீப்? சொல்லுங்க, அவ்வளவு சீப்பான ஆண்டவர் அவரு? சொல்லுங்க. நானே எங்க வீட்டுக்கு 2 பேரை கூப்பிடுறேன் வீட்டுக்கு, 5 பேர் வந்துட்டாங்க. 2 பேருக்கு தான் சோறு போடுவேண்ணா? தேவலாம் 3 பேரை கூப்பிட்டு வந்துட்டீங்க, உங்களுக்குலாம் சோறு கிடையாது அப்படின்றோண்ணா? என்னங்க சொல்லுங்க. கிரண்பாலே இப்படி இருக்கும்போது நம்ம பரமபிதா எப்படி இருப்பார்? என்னங்க? ராயனுக்கு முன்பதான் நிற்க. இதுதான் தீர்க்க தரிசனம். இதை திரும்ப நினைவுபடுத்தணும். என்ன இது பாருங்க, முக்கியமான மேட்டர் எங்க வருதுன்னா, மால்தா தீவுல போய் இறங்கிடுது கப்பல். சேதம் உடஞ்சி அங்க போய் இறங்குது, ஷிப்ரக் ஆயிருது. 28வது அதிகாரம் வந்துருங்க, 3வது வசனம். எல்லாம் வந்து நெருப்பு கூட்டிட்டு இருக்கானுங்க எல்லாம். பவுல் சில விறகுகளை வாரி அந்த நெருப்பின் மேல் போடுகையில் ஒரு விரியன் பாம்பு அனலுரைத்து புறப்பட்டு அவனுடைய கையை கவ்விக்கொண்டது. விஷப்பூச்சி அவன் கையிலே தொங்குகிறதை அந்நியராகிய அந்த தீவார் கண்டபோது, இந்த மனுஷன் கொலைபாதகன், இதற்கு சந்தேகமில்லை, இவன் சமுத்திரத்துக்கு தப்பி வந்தும் பழியானது இவனை பிழைக்க ஒட்டவில்லை என்று தங்களுக்குள்ளே சொல்லிக் கொண்டார்கள். அவன் அந்த பூச்சியை தீயிலே உதறி போட்டு ஒரு தீங்கும் அடையாதிருந்தான். உங்களை சுற்றியும் சில பேர் இருப்பாங்க, உங்களுக்கு பிரச்சனை வந்தால் என்னன்னு சொல்லுவாங்க? இவன் தேவனுக்கு விரோதமாக போயிட்டான், அதான் கப்பல் சேதத்தில் பிழைச்சு எங்கே மாட்டிக்கிட்டான்? இதில் மாட்டிக்கிட்டான். ஆண்டவர் பார்வையில தப்பிக்க முடியாது. தப்பிச்சிட்டியா? கரெக்டாக யூடியூப்ல அப்போ தான் வீடியோ வரும் உங்களுக்கு. தப்பிச்சிட்டுன்னு நினைக்கிற, நீ தப்பிச்சிட்டேன்னு நினைக்கிறல்ல, ஆண்டவர் பார்வையிலிருந்து ஆண்டவர் பார்த்துக்கிட்டே இருக்கார். ஒன்று போட்டு தள்ளிடுவார் ஒன்று ஆண்டவர். ஸ்டேட்டஸாக வைக்கிற ஸ்டேட்டஸு ஆண்டவர் என்ன பண்ணுறாரு பாரு. ஒன்று இந்த ஷார்ட்ஸ் கேட்கல போல, அதான் உங்களுக்கு புரியல. ஸ்டேட்டஸ் ஷார்ட்ஸு என்ன நினச்சிட்டு இருக்க? கரெக்டாக இல்லையா? உடனே ஆண்டவர் பேசிட்டார் பிரதர், போன வாரம் எனக்கு ஆக்சிடென்ட் ஆச்சு, ஆண்டவர் தான் வந்து ஆக்சிடென்ட் பண்ணி விட்டார் காரை. ஆமாப்பா, ஆண்டவருக்கு தான் வேலை பாருங்கள்.
என்னங்க கரெக்டா இல்லையா? சுத்தி இருக்கவங்களாம் என்ன சொல்றாங்க? என்ன சொல்றான்? இவன் எவ்வளவு பெரிய பாவியா இருந்தா கப்பல் சேதத்துல பிழைச்சவன் எங்க மாட்டிக்கிட்டான்? பாம்பு கிட்ட மாட்டிக்கிட்டான். ஆண்டவர் பாரு, ஆண்டவர் இருக்காரு பாரு என்ன பண்ணுவார் பாரு ஒண்ணு அப்படின்றாரு. சுத்தி இருக்கவங்களாம். இவர் என்ன பண்றாரு? போடாடே அந்த ஆண்டவனே என் பக்கம்டான்னு சொல்லி உதறி போட்டுட்டு போய்கிட்டே இருக்கிறாரு. ஹல்லேலூயா. இதுதான் புரியுதுங்களா இல்லையாங்க? புரியுதா இல்லையா? உதறி போட்டு போயிட்டே இருக்கணும். என்ன பண்ணும்? உதறி போட்டு சொல்லுங்க. உதறி போட்டு போயிட்டே இருக்கணும். பிரச்சனை எல்லாம் உதறிடணும். இப்போ ஏன் தரிசனத்துக்கிட்ட நீ வரவே முடியாது, ஏன் அழைப்பு கிட்ட நீ வரவே முடியாது. ஏன் அழைப்போ பெரியது, அது பரம அழைப்பு. இட் இஸ் a heavenly calling. என்ன அழைத்தவர் யாரு? பெரியவர். அவர் உண்மையுள்ளவர். கடைசி வரைக்கும் என் கூட இருப்பார். சீசர்களுக்கு ஏன் அவ்வளோ ஒரு தைரியம் வந்துச்சு? தைரியமா போய் பிரசங்கம் பண்ண. ஏன்னா ஆண்டவர் என்ன கொடுத்தாரு? மத்தேயுல சொல்றாருல, உலகத்தின் எப்போ உலகம் முடிகிற வரைக்கும் அவன் கூட இருப்பான் பாண்டாரு. அதனால தான் அவ்வளோ தைரியமாயிட்டானுங்க அவனுக்கு. எப்போ உலகம் முடிகிற வரைக்கும் இருப்பாரான். அப்போ தைரியமா பிரசங்கம் பண்ண இயேசுவை. எவன் என்ன பண்ணலாம் பார்த்துக்கலாம். பேதுருலாம் படுத்து தூங்குறாரு ஜெயிலில். பேதுரு என்ன பண்றாரு? ஜெயிலில் படுத்து தூங்குறாரு. தூதன் எழுப்பி விடுறான். ஏற கதவை தெரிஞ்சா போடா தயவு செய்து அப்படின்றாரு. ஜெயிலில் ஏன் தூக்கம் வருது? ஜெயிலில் தூக்கம் வருமா? கர்த்தர் அவர் கூட இருக்காருன்னு தெரியுது. அதனால நிம்மதியாக தூங்குறாரு ஜெயிலில் படுத்து. நீ ஜெயிலில் போடு, எங்கனாலும் போடு, நான் நிம்மதியாக வேலையை பார்ப்பேன் அப்படின்னு தூங்குறாரு. நான் ஏன் தூங்குறாரு? ஏன்னா தெரியும் பேதுருக்கு இன்னைக்கு இப்போ நைட்டு ரெஸ்ட் எடுத்தால் தான் காலையில் பிரசங்கம் பண்ண முடியும். அவர் ஜெயிலெல்லாம் பார்க்கல. எப்பா நீ எங்கனாலும் என்னை போடு, நான் தூங்க போகிறேன், ஏன்னா காலையில் வேலை இருக்கு எனக்கு. எப்படிங்க வேலை செய்வீங்க ஜெயிலில்? நான் பார்த்துக்கிறேன், அதை ஆண்டவர் பார்ப்பா, நீ ஏன் உனக்கு அப்படின்றாரு. நிம்மதியாக படுத்து தூங்குறாரு. ஆண்டவர் தூதன் அனுப்பி எழுப்பி, எப்பா வாப்பா தூங்குனது போதும், வீட்டுக்கு போய் தூங்க போவா. ஹல்லேலூயா, ஆமென். ஸோ அந்த மார்க் 4 முடிச்சிட்டா தான் கம்ப்ளீஷன் இருக்கும். திரும்ப வந்துருங்க. ஸோ வசனம் கேட்ட உடனே என்ன நடக்குது? அப்போசிஷன், பர்சிக்யூஷன் கூட வருது. ஆனால் என்ன ஞாபகம் வச்சுக்கணும் நீங்க? ஆண்டவர் உங்களோட இருக்கிறார். ஹல்லேலூயா, ஆமென். அடுத்து மார்க் 4 தொடர்ந்து படிங்க அக்கா. வசனத்தை கேட்டும் உலக கவலைகளும் ஐஸ்வரியத்தின் மயக்கமும் மற்றவைகளை பற்றி உண்டாகிற இச்சைகளும் உட்பிரவேசித்து வசனத்தை நெருக்கி போட அதனால் பலனற்று போகிறார்கள். ஓகே, இது ரொம்ப காமனான ஒரு காரியம். ஏன்னா வசனத்தை கேட்போம். வசனத்தை கேட்ட உடனே என்ன பண்ணுவோம்னா உலகத்தின் காரியங்களை சிலதை உள்ள விட்டுருவோம். உலகத்தின் காரியங்களை சிலது உள்ள விட்டுருவோம். ஸோ உலகத்தின் காரியம் அப்படின்னு நம்ம நினைக்கும் பொழுது என்னெல்லாம் மனசுல வருது? சும்மா உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் கேட்குறேன். என்னெல்லாம் மனசுல வருது? குயிக்கா சொல்லுங்க. உலகத்தின் காரியம்னா என்னெல்லாம் மனசுல வருது? கவலை. ஓகே ஓகே, அடுத்தது? இல்லை அது வேறு. உலகத்தின் காரியங்கள். சரி, இங்கே என்ன போட்டிருக்கு? கேர்ஸ் ஆஃப் த வேர்ல்ட், உலகத்தின் கவலைகள். டிசீட்ஃபுல்னஸ் ஆஃப் ரிச்சஸ், அதாவது ஐஸ்வர்யத்தின் மயக்கம். அடுத்தது டிசையர் ஃபார் அதர் திங்ஸ், இச்சை. ஓகே, உலகத்தின் காரியங்கள் என்னன்னு நினைக்கிறீங்க? இச்சைகள். ஓகே ஓகே, சரி, பொருளாசை, இச்சைகள் எல்லாம். ஸோ பொருள் வைத்திருப்பது தேவனுக்கு பிரியமான காரியமா பிரியமில்லாத காரியமா? இந்த டாபிக் பார்த்துருவோம் லைட்டா. பிரியமானதான். எத்தனை பேர் பிரியமா இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஓகே, இருக்குல்ல. ஏன்னா பொருட்களை, அதாவது உலகத்தில் இருக்கிற ஐஸ்வர்யங்களை உண்டாக்கினவர் யார்? கர்த்தர் தான். ஸோ ஆண்டவர் நீங்க நல்ல காரியங்களை வைக்கணும்னு நினைக்கிறாரா இல்லையா? வீடு வாங்கிட்டாங்க, அண்ணன் சொன்னாங்க, வீடு வாங்கிட்டாங்க, வீட்டில் நிரப்பணும் வீட்டை. அப்போ பொருள் யார் அனுப்புனா? ஆண்டவர் தானே அனுப்புனாரு. கரெக்டா இல்லையா? அப்போ ஆண்டவருக்கு ஆசை தானே நீங்கள் நல்ல பொருட்களை வச்சுருக்கணும். நீதிமொழிகளில் வருதுல்ல, வீடு ஞானத்தினாலே கட்டப்பட்டு விவேகத்தினால் நிலைநிறுத்தப்படணும், அதன் அறைகளில் அருமையும் இனிமையுமான பொருட்களால் போட்டிருக்கா இல்லையா? ஸோ ஆண்டவருக்கு விருப்பம் தானே உங்கள் வீட்டில் நல்ல பொருட்கள்லாம் இருக்கணும்ன்ட்டு. ஆனால் நிறைய நேரம் என்னன்னா நம்ம ஃபோக்கஸ் ஃபுல்லாக எது மேலே தான் இருக்குது? பொருள் மேலே மட்டும்தான் இருக்குது. அவன் அதை வாங்கிட்டான், இவன் இதை வாங்கிட்டான், நான் ஏன் எப்போ இதை வாங்குவேன்? கரெக்டா இல்லையாங்க? அவன் வாங்கிட்டான், ஆனால் நான் எப்போ இதை வாங்குவேன்? எதுக்கு வாங்கணும்? எல்லாரும் முன்னாடி நான் என்ன பண்ணணும்?
ப்ரூவ் பண்ணி காட்டணும். ஐ ஹாவ் டு ப்ரூவ் தம் சம்திங். கரெக்டா இல்லையாங்க? வீடு கட்டது தப்பா ரைட்டாங்க? ரைட்டு தான். ஆண்டவரே சொல்லியிருக்கார், கட்டாத வீடுகளில் குடியிருப்பாய், கட்டாத வீடுகளில் குடியிருப்பாய். சரிங்களா? நான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இது ஒரு நடந்துச்சு எனக்கு 2 years பேக்கு. என் ஒய்ஃப் வந்து ஒரு கார் ஓட்டணும்னு ஆசைப்பட்டேன். என் ஒய்ஃபு அப்போ நான் வந்து என் காரை கேட்டேன். என் காரை நான் யாருக்குமே தரமாட்டேன். இட்ஸ் மை பர்சனல் இது. நான் செல்ஃப் ட்ரைவ் தான் எப்போவுமே. நான் சொன்னேன், உனக்கு கார் வேணா நான் வாங்கி தரேன் உனக்கு அப்படின்ட்டு. நான் கார் வேணா வாங்கி தரேன், செகண்ட் ஹேண்டில் ஒரு கார் வேணா, ஐ பை அ ஸ்மால் கார், நீ வந்து ஓட்டு அப்படின்னு சொல்லிட்டு நான் ப்ரே பண்ணிட்டு இருந்தேன். அப்போ ஆண்டவர் சொன்னாத ஒரு காரெலாம் பார்த்துட்டேன். கார்லாம் பார்த்து ஓகே ஓகே செகண்ட் ஹேண்டு தான் சொன்னால வாங்கிடலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாதுன்ட்டு. ஆண்டவர் சொன்னார் வாங்காத நிறுத்துன்ட்டார். யூ வெயிட் அப்படின்ட்டார் ஆண்டவர். நான் நிறுத்திட்டேன். ஓகே, கையில் கேஷ் வச்சுருக்கேன், கொடுத்தா காரை கொடுக்க போகிறாங்க. ஆனால் ஆண்டவர் நிறுத்திட்டார். ஆட்டோமேட்டிக் கார், அது சின்ன கார். ஒரு 3 மாதம் கழித்து என் நண்பர் வந்து ஒருத்தர் ஒரு கார் வச்சிருக்கிறாரு. அவர் வந்தார் வீட்டுக்கு. வந்துட்டு என்ன சொன்னார்னா, நாங்கள் ப்ரே பண்ணோம், நானும் என் மனைவியும் ப்ரே பண்ணோன்னா ஆண்டவர் இந்த காரை உனக்கு கொடுக்க சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ஹீ கேவ் ஹிஸ் கார் அண்ட் வென்ட் ஆஃப். அவ்வளோதான். இது வந்து காரு ஆட்டோமேட்டிக் காரு. என் ஒய்ஃபு கேட்ட மாதிரியே சின்ன கார் ஆட்டோமேட்டிக் கார். ஹல்லேலூயா. இன்னும் என் ஒய்ஃப் ஃபுல்லாக டிரைவிங் கற்றுக்கல, அது அடுத்தது, அதுக்கு நெக்ஸ்ட் வருவோம். நாங்கள் முதல்ல காரை கொடுத்துட்டார். என் விசுவாசத்தை ஆண்டவர் பார்த்துட்டார். இப்போ அவங்க விசுவாசத்தில் அவங்க கார் ஓடணும். பார்த்தீங்களா? என் விசுவாசம் நடந்துருச்சு. என்ன தம்பி? ஹல்லேலூயா. புரியுதுங்களா? ஸோ இப்போ ஆண்டவருக்கு வந்து இதெல்லாம் விருப்பம் இல்லைன்னு நினைக்கிறீங்களா? இதெல்லாம் விருப்பம் இல்லைன்னு நினைக்கிறீங்களா? சொல்லுங்க. இதெல்லாம் விருப்பம் தான். ஆனால் நம்ம கண் எது மேலே இருக்கக்கூடாது? அது வந்து நம்மளுடைய எப்படி சொல்றது, கரெக்ட் அங்கிள், கரெக்டாக பாயிண்ட் எடுத்தாங்க. ஹalleluya. அங்கிளுக்கு ஒரு கை தட்டுவோமா? புரியுதுங்களா? எத்தனை பேருக்கு புரியுது? God knows that you want all these things. ஆண்டவருக்கு தெரியும் இது எல்லாமே உங்களுக்கு என்ன தேவை. ஆனால் ஃபோக்கஸ் வந்து எது மேலே இருக்கக்கூடாது? எப்போவுமே அது மேலே இருக்கக்கூடாது. அது வந்து உங்களுடைய அடையாளத்தை தீர்மானிக்க கூடாது. ஹல்லேலூயா. அது உங்க அடையாளத்தை என்ன பண்ணக்கூடாது? தீர்மானிக்க கூடாது. இது இருந்தால் தான் என்ன 4 பேர் மதிப்பான் அப்படின்ற உங்க அடையாளம் எங்க இருக்கக்கூடாது? நல்லா புரிஞ்சுக்கணும். God wants you to have the best of the best. அது தெரியுமா உங்களுக்கு? சிறந்த காரியங்களை நீங்க வந்து அனுபவிக்கணும்னு ஆண்டவர் நினைக்கிறார். தப்பே கிடையாதுங்க, சீரியஸாக சொல்கிறேன். நான் நிறையா என் வாழ்க்கையில் பார்த்துருக்கேன். அண்ணனும் நிறையா சாட்சி சொல்லுவாங்க. பயங்கரமாக இருக்கும். பெஸ்ட் ஆஃப் த பெஸ்ட்டை கொடுப்பார் ஆண்டவர். ஏன்னா அவரோட பிள்ளைகளுக்கு அவர் கொடுக்குறார். ஆனால் உங்கள் ஃபோக்கஸ் எங்கே மேலே இருக்கணும்? முதலாவது தேவனுடைய ராஜ்யம். யுவர் ப்ரையாரிட்டி ஷுட் பி த கிங்டம் ஆஃப் காட் அண்ட் த கிங். அதில் இருந்துச்சுன்னா இதெல்லாம் நடக்க ஆரம்பிக்கும். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரியுது? எத்தனை பேருக்கு புரியுதுங்க? இந்த மாதிரி நிறைய சாட்சி நான் சொல்லலாம். இப்போ இன்னொன்று சொல்கிறேன். நான் சாட்சி சொல்கிறேன். நான் வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ப்ரே பண்ணுறேன். இது ஒன்று லாஸ்ட் இயர் நடந்துச்சு. அண்ணனுக்கு நான் சொல்லியிருக்கேன். ஒரு ஆஃபீஸ் செட் பண்ணணும்னு ப்ரே பண்ணிட்டு இருந்தேன் பாஸ்டர். ஒரு ஆஃபீஸ் மாதிரி ஒரு வீடு எடுத்து ஒரு ஆஃபீஸ் மாதிரி போடலாம். போட்டு அதில் ஒரு ஸ்டுடியோ, அப்புறம் ஒரு ப்ரேயர் ரூமு. ஸோ பீப்புள் வரவங்களாம் என்னை வந்து சந்திக்கிறதுக்கு, ப்ரேயருக்கு ஒரு சின்ன ஒரு டெலிவரன்ஸ் சென்டர் மாதிரி ஒரு ஆஃபீஸ் போடலான்ட்டு. ஸோ நான் இப்போ சென்னையில் வந்து நீங்கள் வந்து வீடு கேட்டிங்கன்னா என்னென்னு எதுக்காகன்னு கேட்பாங்க. ஒரு வீடு நான் போய் ரெண்ட் எடுத்தாலுமே எதுக்காக எடுக்கிறீங்கன்னு கேட்பாங்க. நான் பாஸ்டர் அப்படின்னா கொடுக்கவே மாட்டானுங்க. சரிங்களா? ஸோ உடனே நான் வந்து ப்ரேயர் பண்ணிட்டு இருந்தேன். ஆண்டவரே எனக்கு வந்து அட்லீஸ்ட் ஒரு சிங்கிள் பெட்ரூம் வீடாவது வாங்குறதுக்கு எனக்கு கிருபை செய்யுங்க ஆண்டவரே. ஒரு வீடு ஒன்று வாங்கி சிங்கிள் பெட்ரூமில் நான் வாங்கி என்ன பண்ணணும், ஒரு ஆஃபீஸ் மாதிரி போட்டுக்கிறேன் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். சிங்கிள் பெட்ரூம் வந்து கொஞ்சம் அந்த அவுட்டர்லாம் போனீங்கன்னா, இந்த கூடுவாஞ்சேரி அங்கெல்லாம் போனீங்கன்னா ஒரு 20 லட்சத்துக்குலாம் கிடைக்குது வீடெலாம். சரி, ஒரு லோனை போட்டு வாங்கிடுவோம். ஊழியத்துக்கு தானே ஒரு லோனை போடுவோம், சில நேரம் ஊழியத்துக்காக லோனை போடுவோம் அப்படின்னு யோசிப்போம். அது மாதிரி யோசிச்சுட்டே இருந்தேன். ஆனால் யோசிச்சுட்டு இருந்தேன். எனக்கு எதுவும் பெருசாக செட் ஆகலை அப்படியே விட்டுட்டேன். சரி, ஆனால் மனசில் அப்படியே ஓடிக்கிட்டே இருக்குது, பண்ணணும் அப்படின்ட்டு. ஏன்னா வந்து எனக்கு முதல் தடவை நான் பீட்டர் குமார் அண்ணனை வந்து 2012 சந்திக்கும் போது, அப்போ நான் ஹெச்எல் இருந்தேன். அப்போ அண்ணன் வந்து என்கிட்ட என்ன சொன்னாங்கன்னா, நீ வந்து ஒரு தனியாக யூல் ஹேவ் யுவர் ஓன் ஸ்டுடியோ அப்படின்னு சொன்னாங்க அண்ணன்ட்டு. நீங்கள் சொன்னீங்க, எனக்கு நீங்கள் மறந்துருப்பீங்கண்ணா, நீங்கள் நேற்று சொன்னதே மறந்துருக்கோண்ணே. நீங்கள் ஓன் ஸ்டுடியோன்னு சொன்னாங்க. ஸோ நான் வந்து அண்ணா அப்பயே சொல்லிட்டேன், நம்ம இன்னும் ஒன்றுமே பண்ணலையே, நம்ம எதாவது பண்ணால் தானே ஆண்டவர் செய்வார் கூட சொல்லிட்டு யோசிச்சே இருந்தேன். அப்போ சடனாக ஒருத்தங்க வந்து ஃபோன் பண்ணி என்கிட்ட சொன்னாங்க, ஆண்டவர் எனக்கு வந்து உங்களுக்கு ஒன்று கொடுக்க சொல்கிறாரு, நீங்கள் ப்ரேயர் பண்ணுங்கள், ப்ரேயர் பண்ணிட்டு நீங்கள் ஓகே சொன்னால் தான் நான் எனக்கு கொடுக்கணும்னு ஆசை, ஆனால் நீங்கள் ப்ரேயர் பண்ணுங்கன்னாங்க. சரி, என்னடா கொடுக்க சொல்கிறாங்க, ஏதாவது காசு கொடுக்க போகிறாங்க போல, என்னடா ஒரு ஆஃபரிங் வாங்கிறதுக்கு இவ்வளோ ப்ரேயர் பண்ணுமாண்ணா, கொடுத்துட்டு போனால் ஆஃபரிங் வாங்கி பாக்கெட்டில் போட்டுக்கு போகிறேன் தோத்துறாண்டவரேன்ட்டு, இதுக்கு இவ்வளோ ப்ரேயர் நான் ஒரு ப்ரேயர் பண்ணி வர சொல்லுமா, உங்களுக்கு சொன்னால் தான் கொடுப்பாங்களா போல, நான் இவ்வளோ கஷ்டம், ஒரு ஊழியக்காரனுக்கு வந்து பாட பாருங்கப்பா அப்படின்ட்டு
நானும் வந்துட்டு ரொம்ப சீரியஸாக உட்காந்து ப்ரேயர் பண்ணேன். ப்ரேயர் பண்ணிட்டு அப்போ ஆண்டவர் ப்ரேயர் பண்ணேன். ஒரு நாள் 2 நாள் போச்சு, அப்படியே ஒரு வாரம் ஆயிடுச்சு. நான் வந்து சரி ஓகே, ஆண்டவர் சொன்னார் அவங்க என்னமோ கொடுக்குறோண்டாங்க வாங்கிக்கோடா அப்படின்ட்டார். சரி ஓகேன்னு ஃபோன் பண்ணி ஓகே கொடுங்க வாங்கிக்கிறேன்னு அவங்க சொன்னாங்க. இந்த மாதிரி நாங்கள் ஒரு வீடு கட்டுறோம், அந்த வீடை வந்து நீங்கள் ஆஃபீஸாக யூஸ் பண்ணணும்னு எனக்கு ஆசை. அதை அப்படியே நீங்கள் என்ன பண்ணுங்கள், எடுத்து உங்கள் ஆஃபீஸாக உங்கள் மினிஸ்ட்ரிக்காக என்ன பண்ணுங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. என்ன கை தட்ட மாட்டீங்களா அப்படின்ட்டாங்க. நாங்கள் கட்டி அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. அது ஒரு அப்பார்ட்மெண்ட்டு, 2 bedroom அப்பார்ட்மெண்ட்டு. அதை நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, உங்களுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. நான் கேட்டேன் வாடகை அப்படின்னா, வாடகைலாம் கிடையாது, ஆண்டவர் வந்து உங்களுக்கு உங்கள் ஊழியத்துக்கு அதை நீங்கள் என்ன பண்ணுட்டாங்க, பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஹல்லேலூயா. ஸோ நான் விசுவாசிக்கிறேன் அடுத்த வருஷம் ஒரு ஆஃபீஸ் இருக்கும் சென்னையில். ஸோ சென்னையில் வந்து சந்திக்கிறவங்க நீங்கள் அங்கே சந்திக்கலான்னு. ஹல்லேலூயா, ஆமென். ஸோ நீங்கள் தேவனுடைய காரியங்களை முதலாவது வைக்கும் பொழுது, நல்லா கவனிங்க, இது ஊழியக்காரங்களுக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்குமே நடக்கும். ஏன்னா சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா ஊழியக்காரங்களுக்கு மட்டும்தான் நடக்குதுன்னு சொல்கிறாங்க. எத்தனை பேர் அது சொல்கிறீங்க? கை தூங்க பார்க்கலாம். தைரியமாக தூக்குங்க. இது ஊழியக்காரங்களுக்கு மட்டும்தான் நடக்கும். எங்கே போட்டிருக்கு பைபிளில் ஊழியக்காரனுக்கு தான் அது நடக்கும்ட்டு? அங்கிள் அவங்க பேர் அங்கிள். நீங்கள் அடுத்த செஷன் அங்கிள் கொடுக்கலாம்னு நினைக்கிறேன் நான். இல்லை ரியலி அப்ரிஷியேட் அங்கிள். அங்கிள் உங்கள் பேர்? சாரி அங்கிள், உங்கள் பேர் ஜேவியர். சூப்பர் அங்கிள், தேங்க். என்ன அங்கிள்? லெக்சரர் சேவியர், ஜேவியர் ரட்சகர் அவர் பேர். ஜேவியர், ஓகே ஓகே, தேங்க்யூ அங்கிள். ஓ மீனிங்கா? ஓ ஓ சரி சரி. ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரியுது? இப்போ அண்ணன் வந்து அழகா எடுத்தாங்கல்ல ஒரு இது, 1 ராஜாக்கள் 17 எடுத்தாங்கல்ல. ஒரு அம்மா வீட்டில் வந்து மாவும் எண்ணெய் என்னாச்சா? அந்த அம்மா ஃபுல் டைம் மினிஸ்ட்ரியா? அந்த அம்மா ஃபுல் டைம் மினிஸ்ட்ரியா சொல்லுங்க? ப்ரேயர் வாரியரா? கிருபாந்த வாரியரே கிடையாது அந்த அம்மா. சாக போகிற அம்மா. அது வந்து சூசைட் மோடில் இருக்கிற அம்மா. அது ஆக்சுவலி வந்து இப்போ இருக்க டேர்மில் சொல்லணும்னா சீஸ் இன் சூசைட் மோடு. எப்போ சாகலான்னு வெயிட் பண்ணிருக்குது அந்த அம்மா. ஆனால் கொஞ்சம் தெம்பா சாகணும், சாப்பிட்டு தெம்பா சாகணும்னு வெயிட் பண்ணிருக்கு. புரியுதுங்களா இல்லையாங்க? புரியுதுங்களா இல்லை? நமக்கு வந்து அதான் சொல்லலை, தப்பாக சொல்லி கொடுத்துறாங்க. ஊழியக்காரங்களுக்கு தான் அதெல்லாம் நடக்கும், முழு நேர ஊழியத்தில் இருக்கவங்களுக்கு தான் நடக்கும். விசுவாசத்தில் வாழணும். விசுவாசத்தில் வாழணும்னு என்னதுங்க? வேலை வெட்டிக்கே போகாமல். விசுவாசத்தில் வாழணும்னா என்னது? வேலை வெட்டிக்கே போகாமல் வீட்லேயே உட்காந்துக்கிட்டு தோத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு, அது பேர் விசுவாசம் கிடையாது. விசுவாசத்தில் வாழ்றதுனா கர்த்தரையே நம்பி வாழ்றது. நீங்கள் எந்த வேலை வேணால் செய்யலாம். ஹல்லேலூயா. நீங்கள் என்ன வேலை வேணால் செய்யலாம். ஆனால் உங்கள் நம்பிக்கை வந்து யார் மேலே இருக்கணும்? வேலை மேலே இருக்கவே கூடாது. உங்கள் நம்பிக்கை யார் மேலே இருக்கணும்? கர்த்தர் மேலே தான் இருக்கணும். உங்கள் பாஸு, உங்கள் கம்பெனி, உங்கள் மேனேஜரு, அவங்க மேலே என்ன இருக்கக்கூடாது? உயர்வோ எங்கேருந்து வரும்? கர்த்தர் இடத்துலேருந்து வரும். யுவர் ப்ரொமோஷன் கம்ஸ் ஃப்ரம் த லார்ட். ஹல்லேலூயா, ஆமென். புரியுதுங்களா? என்ன வேலை வேணால் செய்யலாம். ஆண்டவர் உங்களுக்கு என்ன வேலை வச்சிருக்கலாமோ எந்த வேலை வேணாலும் செய்யலாம். எனக்கு கொடுத்த வேலை இந்த வேலை, அதை வேலை நான் செய்கிறேன். உங்களுக்கு கொடுத்த வேலை அந்த வேலை, அதை நீங்கள் செய்யுங்க. ஆனால் உங்களை உயர்த்த போகிறது கர்த்தர் தான், உங்களை போஷிக்கிறவர் கர்த்தர் தான். இதை தான் நீங்கள் விசுவாசிக்கணும். ஹல்லேலூயா. புரியுதுங்களா இல்லையாங்க? புரியுதுங்களா இல்லையா? நான் வந்து நார்த் இந்தியா வந்து போக ஆரம்பித்த பிறகு என்ன நடந்துச்சுன்னா, போயிட்டு இருந்தேன். ஃபஸ்ட்டு வாட்டி நம்ம நார்த் இந்தியா போகும்போது 2017 நினைக்கிறேன், பிலீவ் 17-18 நான் பேசிக்கிட்டே இருக்கிறேன். அப்புறம் ஆண்டவர் ஒரு கதவை திறந்தார். அங்கேருந்து எனக்கு ஒரு இன்விடேஷன் வருது, வந்து என்ன நார்த் இந்தியாவுக்கு நான் போகிறேன். அவங்களே ஃப்ளைட் டிக்கெட் போட்டு என்னை கூப்பிட்டு போனாங்க. ஃபஸ்ட்டு டைமே ஃப்ளைட்டில் தான் போகிறேன் நார்த்துக்கு. ஏன் இதை நான் சொல்கிறேன்னா, நான் ஆண்டவர்கிட்ட நான் என்ன சொன்னேன்னா, ஆண்டவரே நான் நார்த்துக்கு போவேன் ஆண்டவரே, ஆனால் நான் எப்படி தான் போவேன்? ஃப்ளைட்டில் தான் போவேன். ஏன் ஃப்ளைட்டில் தான் போவேன்? விசுவாசம் கிடையாது, கம்ஃபர்டபுளாக இருக்குங்க, அதனால் சொன்னாங்க. சிம்பிளாக முடிச்சிடலாமே, ரொம்ப ஸ்பிரிச்சுவலாக வேண்டாம், கம்ஃபர்டபுளாக இருக்கும் ஆண்டவர். இங்கேருந்து நான் பீகார் போவேன். பீகாரில் ஒரு அது பார்டர், இந்தியா பார்டர், சம்பாரன் டிஸ்ட்ரிக்ட்னு வாங்க. அண்ணா நீங்கள் போயிருக்கீங்களாண்ணா? சம்பாரன் போயிருக்கீங்களா? பார்டர் பார்த்து நேபாளுக்கு போயிடலாம். உள்ள நேபாள் கூட போயிருக்கேன் நான். அப்படியே வண்டியிலே நேபாளுக்கு போயிடுவேன் நான் உள்ள. இங்கேருந்து நான் பாட்னா போயிட்டு, பாட்னாலேருந்து 7 மணி நேரம் போகணும் நான் பை ரோடு. ஸோ இங்கேருந்து நான் ட்ரெயினில் ஏறினேன்னா பாட்னா போகிறதுக்கு 3 நாள், பாட்னா போகிறதுக்கு 3 நாள். அப்புறம் அங்கேருந்து பை ரோடு. ஸோ ஒரு 3.5 நாள் வச்சுக்கலாமா? ஸோ 3.5 நாள் நான் ட்ரெயினில் லொங்கு. அது நார்த் இந்தியாவில் போனீங்கன்னா என்ன ஆகும்? உங்கள் சீட்டில் வேற எவனாவது உட்காந்துப்பான். பார்த்துருக்கீங்களா? காமெடிலாம் பார்த்துருக்கீங்களா? அரே நிம்பிள்
கொஞ்சம் இடம் கொடுமே, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. நமக்கெல்லாம் செட் ஆகாது, அது நமக்கெல்லாம் அது செட் ஆகாது. நான் ஆண்டவர்கிட்ட சொல்லிட்டேன், ஆண்டவரே நான் போனால் எப்படி போவேன், ஃப்ளைட்டில் தான் ஆண்டவரே போவேன் அப்படின்ட்டு. ஹல்லேலூயா. யார்கிட்ட கேட்குறோம் இதை? ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க. ஏன் அப்பாட்ட நான் கேட்குறேன். ஐ எம் ஆஸ்கிங் மை ஃபாதர். உங்கள் வேலையை செய்ய நான் போகிறேன். ஐ எம் கோயிங் டு டூ யோர் ஒர்க். நான் அதை ஊர் சுத்த போகல, சும்மா அங்கங்கே போகல இங்கங்கே போகல. உங்கள் வேலையை செய்கிறதுக்கு போகிறேன். அப்போ நீங்கள் தான் என்னை கூட்டிகிட்டு போகணும். அப்போ நீங்கள் தான் அதுக்கான வழிகளை உண்டாக்கணும். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரியுதுங்க? யூ அண்டர்ஸ்டாண்ட் ஆர் நாட்? ஹல்லேலூயா. ஆமென். ஸோ எதில் விட்டோம்? ஸோ இதுதான் சொல்லுங்க பாருங்க. உலகத்தின் ஐஸ்வர்யத்தின் மயக்கம் வேற, இது வேற. உலகத்தின் ஐஸ்வர்யத்தின் மயக்கம்னா என்னது? உலகத்துக்காக வாழ்வது, உலகத்தை போலவே வாழ்வது. இந்த மேக்கப் பற்றி நான் சொல்லிடுறேன். சில பேர் வந்து மேக்கப் போடுறதெல்லாம் தப்புன்னு சொல்கிறாங்க. எனக்கு டக்குன்னு அந்த சிஸ்டர் பார்த்தோன்னு ஞாபகம் வந்துருச்சு மேக்கப் பற்றி சொல்கிறதுக்கு. மேக்கப் நான் ஏன் இதெல்லாம் சொல்கிறேன்னா, இதெல்லாம் ரொம்ப இது மேக்கப் போட்டோன்னா என்ன சொல்லிடுறாங்க, உலகம் உள்ள வந்துருச்சுன்றாங்க. சரி, மேக்கப் எதுக்குங்க போடுறாங்க? மேக்கப் எதுக்கு போடுறாங்க? டு மேக்கப். மேக்கப்னா அதுக்கு என்ன அர்த்தம்? டு மேக் அப். இப்போ எனக்குலாம் மேக்கப் தேவையில்லை, ஏன்னா நேச்சுரல் பியூட்டினாலாம். கை தட்ட மாட்டீங்களா? நான் நேச்சுரலாகவே இப்படி தான் அழகாக தான் இருப்பேன். அதனால் எனக்கு மேக்கப் தேவையில்லை. அப்போ ஒன்றை தப்பாக சொல்லமா, நான் மேக்கப் போட்டு என் பிள்ளைங்களாம் போடுது, எனக்கும் பொம்பளை பிள்ளைங்க தான்ப்பா, அதுங்கெல்லாம் மேக்கப் போட்டு தான் இருக்குது. என்ன பண்ணுறது, ஸ்கூல் தான் படிக்குதுங்க. ஸோ மேக்கப் எதுக்கு போடுறோம்? டு மேக் அவர் செல்ஃப் ப்ரெசன்டபிள். பார்க்கறதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும். வீடியோவில் வரீங்க, அதெல்லாம் வரீங்கன்னா பார்க்க நல்லா இருக்கும். அதுக்கு தான் மேக்கப். ஸோ எதுக்கும் சம்மந்தம் இல்லை. புரியுதுங்களா? யூ அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ மேக்கப் போட்டுட்ட கர்த்தர் உன்னை வெறுக்கிறார், லிப்ஸ்டிக் போட்ட கர்த்தர் உன்னை அருவருக்கிறார், நகை போட்ட கர்த்தர் உன்னை வாந்தி பண்ணி போடுவார். அதுக்கும் இதுக்கு என்ன கிடையாது? சம்பந்தமே கிடையாது. ஹல்லேலூயா. அதுக்கு இதுக்கும் சம்பந்தமே கிடையாது. ஆமென். ஸோ நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஸோ God wants you to have the best things, but he doesn't want the things to have you. ஆமென். ஆண்டவர் வந்து நல்ல காரியங்களை நீங்கள் வைத்திருக்கணும்னு நினைக்கிறார். ஆனால் அதன் மேலே உங்களுடைய என்ன இருக்கக்கூடாது? நம்பிக்கையும் நாட்டமும் இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. ஸோ நிறைய நேரம் இந்த கவலை, இந்த பொருட்கள் மேலே ஆசை, இதெல்லாம் என்ன பண்ணுது? தேவனுடைய காரியங்களை மறக்க செய்யுது. நம்மளுக்கு ஃபோக்கஸை வந்து மாற்றி, தேவனோட வசனத்தின் ஃபோக்கஸை மாற்றி இதற்குள்ளே உள்ளே போக சொல்லுது. அதிகமாக மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணுற போது தேவனோட நேரம் செலவு செய்யாமல் எங்கே போய் நேரம் செலவு பண்ணிட்டு இருக்கோம்? ஹல்லேலூயா. புரியுதுங்களா? வில்லேஜ் மினிஸ்ட்ரி போகலான்னு கூப்பிடுறாங்க. நம்ம என்ன யோசிக்கிறோம்? ஞாயிற்றுக்கிழமை ஈவினிங் எதுக்குங்க வில்லேஜ் மினிஸ்ட்ரி போகணும்? நல்லா மத்தியானம் கறி குழம்பை சாப்பிட்டுட்டு ஒரு தூக்கத்தை போட்டால் என்ன ஆகும்? எப்படி இருக்கும்? சூப்பராக இருக்கும் அப்படின்னு தோணுது. ஆனால் நான் சொல்கிறேன், இந்த மாதிரி சின்ன சின்ன காரியங்களில் நீங்கள் ஈடுபட ஆரம்பிக்கும் பொழுது தான் பெரிய காரியங்களை ஆண்டவர் ஓப்பன் பண்ணுவார் உங்களுக்கு. ஹல்லேலூயா. நான்லாம் வந்து யூத் ஃபெலோஷிப்பில் என் சர்ச்சில் இருக்கும்போதெல்லாம் நாங்கள் ரெகுலர் ஆர்ஃபனேஜ் போவோம். ஓல்டேஜ் நான்லாம் அப்போ நினச்சே பார்க்கல இப்படி வந்து இப்படிப்பட்ட ஒரு ஊழியத்தை செய்வேன். ஆனால் நாங்கள் யூத்தெல்லாம் சேர்ந்து போவோம். வாலிபர்கள்லாம் எல்லாம் 15, 16, 17, 18 வயசு பசங்களாம் சேர்ந்து ஆர்ஃபனேஜ் போவோம். சண்டே ஈவினிங்னா ஆர்ஃபனேஜ். அப்புறம் வந்து ஓல்டேஜ் ஹோம், வயசானவங்களாம் இருப்பாங்க. நாங்கள் போய் அவங்களுக்கு போய் பாட்டெலாம் பாடி டான்ஸ்லாம் ஆடி எல்லாம் பண்ணுவோம். அதெல்லாம் பண்ணுவோம். ரொம்ப சீரியஸாக எடுத்து பண்ணோம். அதெல்லாம் நாங்கள் எங்களுக்கு அப்போ தெரிஞ்சது அதுதான், அதை எடுத்து பண்ணோம். ஹல்லேலூயா. ஆமென். ஆனால் அதை தான் வந்து ஆண்டவர் பார்க்குறாரு. எத்தனை பேருக்கு புரியுது? அதை தான் ஆண்டவர் பார்க்குறார். பிரதர் எனக்கு பெருசாக தெரில பிரதர், எனக்கு வண்டி ஓட்ட தெரியும், நான் எல்லாரையும் ஒரு வண்டியில் தூக்கிட்டு போவேன், அதை கூட பண்ணலாம் நீங்கள். இப்போ பிரதர் வந்து என்னை வந்து ஒரு வாட்டி பிக்கப் பண்ணுறாரு. ஆண்டவர் அதை பார்த்துட்டு தான் இருக்கிறார். சாதாரணமாக தான் தெரியுது, பிக்கப் தானே பண்ணுறான்னு நினைக்கிறார். ஆனால் அது எவ்வளோ பெரிய காரியம் தெரியுமா? அது பிக்கப் பண்ணுறது. ஏன்னா அவர் பிக்கப் பண்ணால் தான் நாங்கள் மீட்டிங் வர முடியும். ஹல்லேலூயா. ஆமென். ஸோ ஃபோக்கஸ் வந்து எப்பவுமே எது மேலே இருக்கணும்? தேவ ராஜ்யத்து மேல. கடைசி சொல்லி முடிச்சிருவோம், டைம் ஆயிடுச்சு, முடிச்சிருவோம். வசனத்தை கேட்டு ஏற்றுக்கொண்டு, வசனத்தை கேட்டு ஏற்றுக்கொண்டு ஒன்று 30, ஒன்று 60, ஒன்று 100 பலன் கொடுக்கிறார்கள். வசனத்தை கேட்டு ஏற்றுக்கொண்டுனா அதை ஏற்று ஃபர்ஸ்ட் அதை அக்செப்ட் பண்ணணும். மத்தேயில வந்து எப்படி வரும்னா அண்ட் கார்டுன்னு வரும். கார்டுனா அதை வந்து எப்படி வைக்கணும்? அதை ப்ரொடெக்ட் பண்ணி வச்சிருக்கணும். நீங்க மத்தேயில அதே இது வாசிப்போம். குயிக்கா அதை எடுப்போமா? மத்தேயில அந்த பகுதி எடுங்க. நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவனும் வசனத்தை கேட்கிறவனும் உணர்கிறவனுமாய் இருக்கிறான். 100ஆகவும் 60ஆகவும் 30ஆகவும் பலன் தருவான் என்றார். ஹல்லேலூயா. வசனத்தை கேட்டு அதை என்ன பண்ணுமா? உணரணும். அண்டர்ஸ்டாண்ட் த வேர்ட். உணரணும். ஸோ ஆண்டவரே எனக்கு இது நீங்கள் சொல்லியிருக்கீங்கன்னா
இதன் மூலமாக நீங்கள் எனக்கு என்ன பேச விரும்புகிறீங்க, வாட் ஷுட் ஐ அண்டர்ஸ்டாண்ட் ஃப்ரம் திஸ், இதில் நான் என்ன உணர வேண்டும் என் வாழ்க்கைக்கு அப்படி நீங்கள் கேட்க கேட்க ஆண்டவர் இன்னும் அதிகமாக அதன் வழியாக உங்களுக்கு பேச ஆரம்பிப்பார். சில இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் உங்களுக்கு கொடுப்பார், இதெல்லாம் செய்யுங்க, இதெல்லாம் செய்யுங்க, இதெல்லாம் செய்யுங்கன்னு சொல்லுவார். அப்போ நீங்கள் அதை எடுத்து செய்யும் பொழுது என்ன நடக்கும்? என்ன நடக்கும்? அதோடைய பலன் உண்டாகும். ஒபீடியன்ஸ் லீட்ஸ் டு காட்ஸ் பிரேக் த்ரூஸ். ஆமென். நீங்கள் தேவனுடைய வார்த்தையை கேட்டு கீழ்ப்படிந்து நடக்கும் பொழுது அது அடுத்த லெவலுக்கு உங்களை மூவ் பண்ணி கொண்டு போகும். ஹல்லேலூயா. நீங்கள் கொஞ்சம் சாஃப்டாக கீபோர்ட் ப்ளே பண்ணுங்க. நல்லா கவனிக்கிறீங்களா? அதாவது நாங்கள் வந்து ஏதாவது சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம், அதுக்காக நாங்கள் வரல. சரியா? வெள்ளைக்கார ஊர்லெல்லாம் வெள்ளைக்கார ஒரு ஐபேட் வச்சுருப்பாங்க, அப்புறம் யோ பேட் வச்சுருப்பாங்க, அப்புறம் நோ பேடு பார்த்துருக்கீங்களா? 21 பாயிண்ட் வச்சுருப்பாங்க. எனக்கே ஒன்று வழங்காது. நான் வந்து அந்த விதையை பற்றி தொட்டு விட்டேன். ஆனால் தம்பி கொஞ்சம் ஆழமாக போய் தோண்டி அதை போட்டு பண்ணாங்க. நம்ம என்ன வேணாலும் சொல்லலாங்க, என்ன வேணாலும் செய்யலாம். நல்ல கவனிங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா எல்லாரும் வந்து பரிசுத்த ஆவியானவர் பேச ஆரம்பித்தாங்க. இப்போ நாங்கள்லாம் ஒரு 40-45 வருஷம் முன்னாலாம் ஆவியானவர் பேசலாம் கேட்கவே இல்லை. ஐயா பண்ணா சொல்லுவீங்க. அப்புறம் ஜெபம் விசுவாசம், ஜெபம் விசுவாசம், அப்புறம் கீழ்ப்படிதல், அப்புறம் நரகம்னா பேசுவாங்க. அப்புறம் திடீர்னு ஆவியானவர். அப்போ ஒரு நாள் ஒரு பாஸ்டர் அவங்க சர்ச்சுக்கு வந்தார். பார்த்தா சர்ச்சில் யாருமே இல்லைங்க, யாருமே இல்லை. அவருக்கு கொஞ்சம் கோபம் வந்துருச்சு. எங்கேப்பா போகிறாங்க மக்கள், எங்கே போகிறாங்க? இப்போ அந்த செக்ரட்டரி சொன்னார், இல்லையா பக்கத்து சர்ச்சுக்கு ஆவியானவர் வராராம். ஆவியானவர் நம்ம ஆட்கள் ஆவியானவரை பார்த்ததே கிடையாது, பார்த்ததே இல்லை. ஆவியானவரை பார்க்க போயிட்டாங்க. பாஸ்டருக்கு வந்துச்சே பார்த்துங்க ஒரு கோபம். ஒன்று பாரு நான் என்ன பண்ணுறேன் பாருன்னு கொஞ்சம் வேர்த்து நல்லா பார்த்தார். ஆவியானவர் இயேசு மேலே எப்படி இறங்கினாரு? எப்படி நேராக கடைக்கு போனார், ஒரு புறாவை வாங்கினார். வாங்கி சர்ச்சுக்கு கொண்டாந்துட்டார். ஃபுல்லாக போஸ்டர் போடுவா. அடுத்த வாரம் ஆவியானவர் எங்கே வர போகிறாரு? நம்ம சர்ச்சுக்கு. ஆவியானவர் நம்ம சர்ச்சுக்கு. வாங்க 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 ஆவியானவரை பாருங்க. செம்ம கூட்டங்க, செம்ம கூட்டம். ஆவியானவர் பக்கம் எல்லாம் வந்துட்டாங்க. இவர் என்ன பண்ணிட்டாரு, அந்த புறாவை ஒரு பைக்குள்ளே போட்டு அதை அப்படியே கபோர்டில் வச்சுட்டார். அப்புறம் அந்த பிரசிடெண்ட் அவர் செக்ரட்டரி கூப்பிட்டு சொன்னார், இங்கே பாரு நான் போய் எல்லாரையும் வரவேற்பேன், அப்புறம் சொல்லுவேன் ஆவியானவர் எங்ககிட்ட இருக்கிறார், ஆவியானவர் எங்ககிட்ட இருக்கிறார். இப்போ அவரை நான் வர சொல்ல போகிறேன், இப்போ அவர் வர சொல்ல போகிறேன். ஆவியானவர் வருகிறார், ஆவியானவர் வருகிறார், ஆவியானவர் வர்றாருன்னு சொன்ன உடனே இந்த புறாவை பறக்க விட்டுரு. எல்லாரும் ஆவியானவரை எங்கள் பாஸ்டர் சொன்னால் செக்ரட்டரி என்ன சொல்ல முடியும் சொல்லுங்க, சொல்ல முடியுமா? அப்படியே வாயை மூடிக்கிட்டு இருந்தார். பாஸ்டர் செம்ம கெட்டப், மேக்கப்பு கெட்டப் எல்லாம். ஆவியானவர் இங்கே வந்துட்டாருங்க, எங்களோட இருக்கிறாரு, இப்போ வரப்போறார், நான் கூட போறேன். ஆவியானவர் வருகிறார், ஆவியானவர் வருகிறார், ஆவியானவர் வர்றா. புறாவே வரலங்க. அப்படி பார்த்தார். செக்ரட்டரி அங்கே தான் இருந்தார். ஒருவேளை அவருக்கு சரியாக காது கேட்கல போலன்னு அப்படி பின்னார் போயிட்டார். அப்படின்ட்டு இதோ வருகிறார், இதோ வருகிறார், ஆவியானவர் வர்றார். செக்ரட்டரி சத்தமா சொன்னார், நீங்க வரமாட்டாருங்க, நீங்க வரமாட்டார். ஏங்க வரமாட்டாரு? இல்லைங்க பூனை ஆவியானவரை சாப்பிட்டு போச்சு. பூனை ஆவியானவரை தயவு செய்து ஐயா ஒரே ஒரு கேள்வி கேளுங்க. இன்னைக்கு என்னோட இந்த ஆவியானவர் இருந்தாருன்னா அவர் என்ன செய்ய விரும்புகிறார்? நான் என்ன செய்யணும்? 84 எங்கிட்ட ஆண்டவர் சொன்னார், தம்பி உன பல தேசங்களுக்கு கொண்டு போக போறேன்.
அழுகையாக தான் வந்துச்சுங்க. வேலையெல்லாம் ரிசைன் பண்ணிட்டேன். அப்போ நான் ஆண்டவர் சொன்னேன், எந்த தேசத்துக்கு போகிறேன், எங்கே வேணாலும் போகிறேன். வியட்நாம் கொண்டு போனாங்க. வியட்நாம்னா பஸ்லலாம் தரையில் தாங்க படுக்கணும். 8 மணி நேரம் தரையில். என்ன கொடுக்குறாங்க? நான் இப்போலாம் என் ஜெபம் வந்து, ஆண்டவரே நான் என்ன சாப்பிட்றேன்னு எனக்கே தெரியாத ஆண்டவரே, தயவுசெய்து என்னை மன்னிச்சுக்கோங்க. பாம்பை சாப்பிட்ருக்கேன், எலியை சாப்பிட்ருக்கிறேன், நத்தையை சாப்பிட்ருக்கேன், ஸ்னேல். அந்தந்த ஊரில் அதான் விசேஷம். அந்த ஆண்டவர்கிட்ட ஒன்றே ஒன்று சொன்னேன், நான் சிக்காவே ஆகக்கூடாது. வேதனை சொல்லு, எதுவும் உன்னை அணுகாது, எதுவும் உன்னை பாடுவதை வாதை உந்தன். ஆனால் நம்மளே லெட்டர் போட்டு கூப்பிடுறோம், ஏன் நீ பக்கத்து வீட்டுக்கு போகிற, என் வீட்டுக்கும் அதனால் இன்னைக்கு தம்பியும் அழகா எனக்கு கொஞ்சம் அதை சீரியஸாக வீட்டுக்கு போங்க. விதை விதை நீ வாமாங்க, மேலே வா, மேலே வா, கை ரெண்டையும் இப்படி வை. நல்ல கவனிங்க. உங்களுக்கு சம்பளம், வியாபாரத்தில் வர்றது, ரிட்டையர்மெண்ட்டு, பிஎஃப், ப்ராவிடன்ட் ஃபண்டு, இது எல்லாமே உலகத்துலேருந்து வர்றது. லாபம் கூட இல்லையா? உங்களுக்கு வர லாபம் தான் மற்றவங்களுக்கும் வரும். கரெக்டாக இல்லையாங்க? போத்தீஸுக்கு வர்றது தான் சரவணாவுக்கு வரும் இல்லையா? கொஞ்சம் வேணால் கூட வரும். சரவணாவுக்கு வர்றது தான் லலிதாஸுக்கு வரும். ஆனால் இதெல்லாம் என்ன சொல்லுவாங்க, மார்க்கெட்டு எங்கள் ஸ்ட்ராட்டஜி. அது 30, 60, 100 போகுமா? என் பாத்திரம் நிரம்பி வடியுதுன்றாங்க. வேலை இருக்கும் போது சம்பளம், வேலை போச்சுன்னு ஆயிடுச்சு. கரெக்டா? பாத்திரம் நிரம்பிடுச்சா உடஞ்சிடுச்சா? சரி, கஷ்டப்பட்டு வேலை பார்க்குறோம். 58, 59, 60, 59ல் உங்கள் சம்பளம் 1 லட்சம்னு வச்சுக்கோங்க. நல்ல கவனிங்க. 70,000, 60,000 இங்கே என்ன ஆகுது? 75, 20, 75 இல்லையா? சொல்லுங்க. ரிட்டையர் ஆனால் மேலே போமா கீழேயம்மா? சொல்லுமா? குறையும். கூடுமா? எப்படி கூடும்? ஏங்க இந்த வடையா சுடுறோம் நம்ம. அப்போ 45 வருஷம் உழைச்சி எதை தான் தேடுறோம்? குறைவை தான் தேடுறோம். அவர் என்ன சொல்றாரு? நிறைவுங்கிறார். நம்ம நிறைவுனா வேண்டாம், குறைவோட. ஆனா இதுல ஒரு விதையை எடு, அப்படி எடு, நீ எடுத்து ஒரு இடத்துல விதைச்சிட்டு தண்ணி ஊத்து, வேலி போடு, டெய்லி அதை பாரு, அது வளரும். அது வசனத்தை வாசிக்கிறோம், கேட்கிறோம், பேசுறோம், கீழ்ப்படுகிறோம். அது வளரும் போது 30, 60, 100 பென்ஷனும் வரட்டும், வியாபாரத்தில் லாபமும் வரட்டும், சம்பளமும் வரட்டும். இது ரெண்டும் சேரும் போது நீ வாளாகாமல் இதுதாங்க நம்முடைய சாட்சி. இதுதான் நம்முடைய சாட்சி. நீங்க எல்லாரும் கண்ணை மூடுங்க. தேங்க்யூமா. கண்ணை மூடுங்க. உங்க இதயத்தில் கை வைங்க. சொல்லுங்க, ஆண்டவரே எனக்கு குறைவு வரக்கூடாது. ஆண்டவரே நான் விதைப்பேன்,
வசனத்தோடு விதைப்பேன், வசனத்தோடு விதைப்பேன். நான் ஜெபிப்பேன், நான் ஜெபிப்பேன், வாக்குத்தத்தத்தோடு ஜெபிப்பேன், வாக்குத்தத்தோடு ஜெபிப்பேன். கீழ்ப்படிவேன் ஆண்டவரே, கீழ்ப்படுதான் என் வேலி, கீழ்ப்படிதல் தான் என்னுடைய வேலி. சாத்தா உள்ள வரக்கூடாது, வர முடியாது, திருட முடியாது. ஏன்னா நான் வேலி போட்டேன், நான் வேலி போட்டேன். கீழ்ப்படுத்திக்கிட்டே இருப்பேன். 30, 60, 100 அந்த அறுவடையை எனக்கு கொடுங்க ஆண்டவரே, அந்த அறுவடையை கொடுங்க, அந்த அறுவடையை கொடுங்க, அந்த அறுவடை கொடுங்க ஐயா. வேலை இருந்தாலும் சரி, வேலை இல்லைனாலும் சரி, ரிட்டையர்ட்னாலும் சரி, வேலையே செய்யலனாலும் சரி, இன்னைக்கு நம்ம சொல்லுவோம், இந்த பட்டணத்தில் 6 மாசத்துல 30, 60, 30 நாங்கள் வளரும். எல்லா விதத்திலையும், ஆவிக்குரிய வாழ்க்கையில், மனசுல, தெளிவுல, சரீரத்தில் ஒரு குறையும் இருக்கக்கூடாது. அப்புறம் எல்லா ஆசீர்வாதமும் எங்களை தேடி வரட்டும், எங்களை தேடி வரட்டும், எங்களை தேடி வரட்டும், எங்களை தேடி வரட்டும். தயவு செய்து ஐயா, இந்த சபையில் நாங்கள் இதை பேசியிருக்கோம்னா, இந்த சபை மக்கள் ஒரே ஒரு வாக்கு நீங்களே சொல்லிக்கோங்க, அட்லீஸ்ட் 2 வருஷம் இந்த சபையில் நான் இருப்பேன். வேறு ஆழமாக போனாதான் கனி வரும் இல்லையா? வேறே இல்லைன்னா கனி கிடையவே கிடையாது. வேறு இல்லைன்னா கனி கிடையாது ஐயா, கிடையாது, கிடையாது. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ லார்ட். இது வரைக்கும் ஒரு வேளை வெதனா என்னன்னு தெரியல, இன்னுமா சொல்லாதீங்க அந்த மாதிரி வார்த்தை, வாஞ்சை, கீழ்ப்படிதல், அறுவடை. வெறும் பணம் கிடையாதுங்க. நம்முடைய நேரம், நம்முடைய ஜெபம், நம்முடைய ஐக்கியம், கீழ்ப்படிதல் எல்லாமே விதை தான். நம்ம பிள்ளைகள் கூட விதை தான். நன்றி கர்த்தாவே, நன்றி கர்த்தாவே, நன்றி ஆண்டவரே, நன்றி நன்றி. நான் வரும்போது ஒரு பழைய தமிழ் பாட்டை பாடினீங்க. நானும் ஒரு பழைய தமிழ் பாட்டை பாட போகிறேன், ஐயாவுக்கு கூட போகிறேன். அப்புறம் நானும் கிரணும் சில பேரை கூப்பிட்டு ஜோம் பண்ண போகிறோம். ஐயா நாங்கள் 3:30 மணிக்கு தான் வந்தோம், அதனால் கொஞ்சம் பேர் கண்டிப்பாக ஜோம் பண்ணுவோம். அடுத்த செஷனில் எல்லாருக்கும் பண்ணுவோம் நாளைக்கு, சரியா? ஆத்துமமே என் முழு உள்ளமே உன் ஆண்டவரை தொழுதேத்து நாள் அன்பு வைத்தாதரித்த உன் ஆண்டவரை தொழுதேற்று ஊற்றுனக்கிறங்கி உரிமை பாராட்டு ஊற்றும் கிருபை முடிசூட்டு. ஊற்றுனக்கிறங்கி உரிமை பாராட்டு ஊற்றும் கிருபையிடம் முடிசூட்டும். ஆத்துமமே என் முழு உள்ளம் உன் ஆண்டவரை தொழுதேது இந்நாள் அன்பு வைத்தாதரித்த உன் ஆண்டவரை தொழுதேற்று. தலைமுறை தலைமுறை தாங்கும் வினோத உலகம் தோன்றி ஒளியாத. தலைமுறை தலைமுறை தாங்கும் வினோத உலகமும் தோன்றி ஒளியாத. ஆத்துமமே என் முழு உள்ளமே உன்
ஆண்டவரை தொழுதேத்து நான் வரை அன்பு வைத்தாதரித்த உன் ஆண்டவரை தொழுதேத்து. கொஞ்சமாக பாடுறேன்னா 40 வருஷம் முன்னால தினகரன் ஐயா கூட்டங்கள்லாம் பாடுவாங்க. நல்ல கவனிங்க. பொதுவாக இந்த ஊழியக்காரங்கெல்லாம் யாருக்கு ஜெபம் பண்ணுவாங்க? கொஞ்சம் பண வசதி உள்ளவங்க, கரெக்டாக்கா, வியாபாரிகள், கோடீஸ்வரங்க, லட்சாதிபதி, அப்படியே கூப்பிட்டு கர்த்தர் உங்களுக்கு இன்னைக்கு கொஞ்சம் வேற மாதிரி பண்ண போகிறோம். சொல்லுங்க, வேற மாதிரி. ஏன்னா நம்ம குடும்பம். இப்போ யாரை கூப்பிட போகிறேன்னா, கிரண் முதல்ல வயசான அம்மாமார், இது வரைக்கும் வேலையே செய்யாதவங்க இந்த பக்கம். உங்களுக்கு தான் விதை 30, 60, 100. அப்போ வயசான ரிட்டையர் ஆன ஐயாமாரும் முதல்ல நீங்கள் வாங்க. இந்த பக்கம் யார் வரணும்னா குடும்பத்தோடு வந்தவங்க. யாரு? நானும் வீட்டில் விட்ட என் பையன், என் பொண்ணு, என் மருமகா இல்லைங்க, ஓட்டு சாவடியாது. கரெக்டா? ஓட்டு சாவடிக்கு தான் எல்லாரும் விட்டுட்டு போவோம். கரெக்டா? கல்யாணத்துக்கு கூப்பிட்டு போவோமா? யாராவது மண்டையை போட்டா நீ வராத கிடையாது. குடும்பத்தோட வந்தவங்க இந்த பக்கம், மனைவி பிள்ளைகளோட. உங்க மனைவி என்னக்கா சிரிக்கிறீங்க? ஓய், வெள்ளக்காரன்லாம் வேற மாதிரி. கரெக்டா சொல்லணும். ஃபர்ஸ்ட் ஒய்ஃபு, செகண்ட் ஒய்ஃபு. ஸோ இது வரைக்கும் வேலை அதெல்லாம் இல்லாதவங்க இந்த சேர்லாம் மூவ் பண்ணுங்க. எங்க குடும்பம் ரைட். 3வது கேட்டகரி வேலை செய்யறவங்க. நீங்க அங்கேயே இருங்க, குடும்பத்தோட தான். என்னையா கரெக்டா சொல்றேன்னா, சும்மா இந்த தனியா இப்படி தீர்க்க வேணாம். அன்றைக்கி சர்ச்சுக்கே வரல. பிரதர் உங்கள் பையனை வர சொல்லுங்கம்மா, ஒரு பையனுக்கு வயிற்றில் பிரச்சனையாக இருக்குது, வர சொல்லுங்கள், வர முடியுமான்னு கேட்டார். சரி, வர சொல்லி ஜெபம் பண்ணார். ஜெபம் பண்ண பிற்பாடு ஏதோ கரையுது வயிற்றுல இருந்து அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் நாங்கள் ஸ்கேன் எடுத்து பார்த்தோம், ஒன்றுமே இல்லைன்னு சொல்லி டாக்டர் சொல்லிட்டார். கடவுளுக்கு கொடான கொடி நன்றி. போன 2 மாதத்துக்கு முன்னாடி வந்தீங்க, ஜூனில் வந்தப்போ. அதுக்கு முன்னாடி பாஸ்டர் சொன்னார், தம்பி நீ 4 வருஷம் ரொம்ப கஷ்டப்பட்டப்பான்னு 2 கையை பிடிச்சி சொன்னார். 4 வருஷம் கஷ்டப்பட்டேன்ட்டு. இப்போ ஆண்டவர் என்ன வாக்குத்து கொடுக்குறாரு? ஸ்கேனில் ஒன்றுமே இல்லை. ஜெப தேவைக்கு 9894913619. எல்லாரும்